You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் என்று தாவீதினால் கூறப்பட்டது என்று நினைக்கிறேன். ஞாயிறு முழுவதும் உள்ள மற்ற நேரங்களிலும் ஆராதனையின் மற்ற பாகங்களிலும் இல்லாதிருக்கிற ஏதோ ஒன்று ஞாயிறு பள்ளியில் உள்ளது. நாம் ஒரு நல்ல இரவு இளைப்பாறுதலிலிருந்து விழித்துள்ளோம். நாம் சற்று வித்தியாசமாக உணர்கிறோம். நீங்கள் புத்துணர்ச்சியூட்டப்பட்டு அந்நாளுக்காக ஆயத்தமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் அதை புரிந்து கொள்கிறோம். சென்ற இரவு நாம் ஜனங்கள் தங்களுடைய சொந்த சபையை உடையவர்களா இருக்கிறார்களா என்று அவர்களிடம் கேட்டோம். இங்கு வருகை தருகையில் இல்லை, நான் வழக்கமாக சபைகளின் அங்கத்தினர்களை குறித்து கூறுகிறேன். அதாவது அவர்கள் தங்களுடைய சொந்த சபையில் இந்த காலை பங்கேற்க வேண்டும். காரணம் என்னவெனில், நாம் ஸ்தாபன பாகுபாடற்றவர்களா இருக்கின்றபடியால் நாம் ஜனங்களை அவர்களுடைய சொந்த சபையிலிருந்து சேர்த்துக் கொள்ள விரும்புகிறதில்லை. மற்ற சபைகளை கண்டிப்பதை குறித்து அநேக நேரங்களில் நான் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறேன். அது தவறாகும். நான் மற்ற சபைகளை குற்றம் சாட்டுகிறதில்லை. நான் அநேக நேரங்களில் அவர்கள் மன்னித்து விடுகிற காரியங்களையே குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் நான் நிச்சயமாக சபைகளை குற்றம் சாட்டுகிறதில்லை. ஆனால் அநேக சமயங்களில் அவர்கள் வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடான காரியங்களை போதிக்கும் போது அப்பொழுதே நான் அதை கண்டிக்கிறேன். அதன் பிறகு அவர்கள் பாவமுள்ள காரியங்களை செய்யும் போதும் அவர்களுடைய சபைகளில் அது செய்யும்படி அனுமதிக்கும் போதுமே நான் அதை கடிந்து கொள்கிறேன். ஆனால் அது இந்த விதமாக கூறப்பட்டுள்ளது. நான் இங்கு அமர்ந்துள்ள அநேக கத்தோலிக்க நண்பர்களை உடையவனாயிருக்கிறேன். ஆனால் நான் ஒருபோதும் கத்தோலிக்க ஜனங்களை கடிந்து கொள்கிறதில்லை. நான் கத்தோலிக்க சபையின் உபதேசத்தையே கடிந்து கொள்கிறேன். ஏனென்றால் அது வேத பிரகாரமா இல்லை என்றே நான் நம்புகிறேன். நான் அவர்களை கடிந்து கொள்வதை காட்டிலும் அநேக புராட்டஸ்டன்ட் ஸ்தாபனங்களையும் கடிந்து கொள்ளுகிறேன். ஏனென்றால் அதுவும் வேத பிரகாரமானதல்ல என்றே நான் கருதுகிறேன். நான் சத்தியத்திற்காக நிற்க கடமைப்பட்டுள்ளேன். புரிகின்றதா? நீங்கள் நேர்மையாகவும் உத்தமமாயும் இருப்பீர்களேயானால் தேவர் உங்களை உயர்வாக மதிப்பார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அநேக சமயங்களில் மனிதன் மனைவியை தேடுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு உண்மையான மனிதன் தனக்கு பின்னே ஒரு நல்ல மனைவியை உடையவனாயிருக்கிறார். அவர் மிகவும் அழகான முகத்தை கொண்ட பெண்ணை தேடுகிறதில்லை. அது இந்நாட்களில் ஒன்றில் இழக்கப்படும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். பார்த்தீர்களா? அவன் ஒரு உண்மையான ஸ்திரீக்கான பண்பினை கொண்டுள்ள ஸ்திரீயை எதிர்நோக்குகிறான். அவள் விசுவாசமுள்ளவளாயும் ஒரு உண்மையுள்ள ஸ்திரீயுமாய் இருந்தால் அந்த மனிதன் அவளை பாராட்டுவான். அவன் எவ்வளவு ஒரு மோசமான நபராய் இருக்கிறான் என்றும் அவன் எவ்வளவுதான் மோசமான ஸ்திரீகளோடு சுற்றுகிறவனாய் இருக்கிறான் என்றும் நான் பொருட்படுத்துகிறதில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஸ்திரீ என்னவாய் இருக்க வேண்டுமோ அதற்கான நிலையில் நிற்கும் ஒரு ஸ்திரீயை பாராட்டாத எந்த மோசமான மனிதனும் உலகத்தில் இல்லை. அது உண்மை. ஏனென்றால் அவன் அதை பாராட்டுகிறான். அந்த விதமாகவே வார்த்தையை பிரசங்கித்தலிலும் உள்ளது. ஒரு மனிதன் அவன் விசுவாசிக்கிறதை கொண்டு நிற்பானையானால் நலமாயிருக்கும். இப்பொழுது தேவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே சத்தியத்தை விசுவாசிப்பதன் மூலம் நிற்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கக்கூடும். எனக்கு இங்கே 2 நல்ல நண்பர்கள் உண்டு. சகோதரன் சார்லி காக்ஸ் அங்கே அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். கடந்த சில வாரங்கள் நான் அவரோடு அணில் வேட்டைக்காக கென்டக்கியில் இருந்தபோது நான் சற்று ஓய்வெடுத்துக் கொண்டேன். சகோதரன் பேங்க்ஸுட், இப்போது நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிகளில் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் என்னுடையதை 50 கஜ தூரத்தில் சரியாக சுடும்படி மிகவும் பரிபூர்ணமாக வைத்துக் கொண்டிருப்பேன். இல்லை என்றால் என்னால் வேட்டையாட இயலாது. புரிகிறதா? அவ்வளவுதான். பாருங்கள், அவ்வாறு சரியாக குறிவைத்து சுடுவது என்ன நன்மையை செய்கிறது பார்த்தீர்களா? காரணம், நீங்கள் அணிலை சுடுவீர்களேயானால், அதை தலையில் சுடுவீர்களேயானால் அதனுடைய தலை அநேகமாக அந்த அளவு பெரிய வட்டமாக இருக்கும். அதற்குள் எங்காகிலும் ஒரு அங்குலம் குண்டு பாய்ந்திருந்தால் சரியா இருக்கும். பாருங்கள், அங்கே அதற்குள் எங்காகிலும் சுடப்பட்டிருந்தால் சரி. அந்த பையன்களில் யாராவது ஒருவன் அதெல்லாம் சரி, நான் அணிலை சுட்டுவிட்டேன் என்பான். அப்பொழுது அவர்கள் போய் அந்த அணிலை கொண்டு வருவார்கள். ஆனால் எனக்கோ அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். அது அந்த குறியிடத்தில் சுடப்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு காலங்களும் அளவும் தவறக்கூடாது. அது அந்த குறியிட்ட இடத்திலேயே சுடப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் நரம்புணர்வு பாதிப்பை பெற்று நிலைகுலைந்து விடுகிறேன். நான் அன்று ஒரு நாள் காட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், கர்த்தாவே, நான் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறேன்? நீர் ஏன் என்னை இப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரனாக உண்டாக்கினீர் என்று கூறிக்கொண்டிருந்தேன். சகோதரன் பேங்க்ஸ் தன்னுடைய கை துப்பாக்கியுடன் வேட்டைக்கு சென்றார்.
அவர் தூரதரிசி கண்ணாடிகளின் பார்வையின் மூலம் அதற்குள் சுடும்படி அதனை எடுத்தார். நீங்கள் வெறுமனே எப்பொழுதாவது ஒருமுறை நீங்கள் அதிலிருந்து ஒன்று வெளிச்செல்லும். காரணம், அது எப்படியாயினும் நிறுவனம் துப்பாக்கியில் நிரப்ப தயாரிக்கும் வெடிமருந்தே அதை செய்யும். ஏனென்றால் நீங்கள் நிறைய வெடிமருந்து ரவைகளையும் சற்று சிறிய வெடிமருந்து ரவைகளையும் உபயோகப்படுத்துகிறீர்கள். ஆனால் அதுவே சற்று தள்ளி அல்லது ஒரு அங்குலம் அல்லது 2 அங்குலம் தள்ளி சுட செய்கிறது. ஆனால் சகோதரன் பேங்க் அவர்களோ, ஓ அது பரவாயில்லை, நான் அணிலை சுட்டுவிட்டேன் அவ்வளவுதான் என்கிறார். அது அவரை தொல்லைப்படுத்துகிறதில்லை. சார்லி அவர்களுக்கும் அது அதே விதமாக தொல்லைப்படுத்துகிறதில்லை. ஆனால் எனக்கோ வட்டத்தின் மையத்தில் சுட வேண்டும், இல்லை என்றால் அது என்னை நிலைகுலைய செய்கிறது. அப்பொழுது நான் வழக்கமாகவே பாதிப்புக்குள்ளானவனை போலாகி விடுகிறேன் என்று கூறினேன். அதன் பின்னர் நான் சற்று பின்னோக்கி நினைத்து பார்க்க துவங்கினேன். அப்பொழுது என் வாழ்க்கையும் அந்த விதமாகவே இருக்கிறது என்பதை நான் கண்டறிகிறேன். அதுவே என்னுடைய ஜீவி அமைப்பின் மாதிரியாயிருக்கிறது. பின்பு நான், நல்லது, நீர் ஏன் என்னை அந்த விதமாக உருவாக்கினீர் என்று எண்ணினேன். அது சற்று நகர்ந்து அந்த வழியாக செல்லுமையானால் அப்பொழுது அது எனக்கு நரம்புணர்வு பாதிப்பையும் கூட உண்டாக்குகிறது. அப்பொழுது அந்த விதமாகவே நாங்கள் வேட்டையாட உட்கார்ந்திருந்த அந்த கல்டன் ஹாலோ என்ற இடத்தில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அது டட்டன் என்று அழைக்கப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். ஆனால் அணில்கள் அங்கு மிகவும் வேகமாகவே சாப்பிடுகின்றன. எனவே நான் அதை பெருந்திரிக்காரன் என்னும் இடம் என்றே அழைக்கிறேன். இந்த இடத்தில்தான் நான் அதுதான் இது என்று எண்ணினேன். நரகம் என்ற ஒன்று உண்டு என்று நான் உறுதியாக அதை குறித்து அறியும் வரையில் நான் அதை குறித்து கூட போதிக்கவே இல்லை. புரிகின்றதா? வேதம் தெய்வீக சுகமளித்தலை முன்னறிவிக்க இங்கோ அது இந்த விதமாகவும் அந்த விதமாகவும் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. 3 தேவர்கள் உள்ளனர் என்பதை போன்ற ஒரு வேத வாக்கியம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி போன்று கூறினாலும் நான் அங்கே ஒரே ஒருவர் மாத்திரம் உண்டு என்பதை காண்கிறேன். அப்படி இருக்க நான் எப்படி அதை குறித்து வேறு யாரோ ஒரு மனிதனுடைய கருத்தை அவர்கள் அதை குறித்து கூறுகிறதை அந்த விதமாகவே தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியும்? வேதம் முன்குறித்தலையும் கிருபையையும் குறித்து பேசுமையானால் இதோ அது கிரியை செய்கிறது, இதோ அது கிருபையை பெற்றுள்ளது. எனவே அவர்கள் கூறுகிற விதமாக என்னால் அதை பிரசங்கிக்க முடியாது. அது உண்மையாகவே வேத வாக்கியங்களின் ஊடாக பரிபூர்ணமாக வரும் வரை, அதை பரிபூர்ணமாக பொருத்தும் வரை நான் அதற்கு வேதாகமத்தினூடாகவே தீர்வை காண வேண்டும். அப்பொழுது நானே நிற்கும் போதும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதிலும் பாருங்கள், நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது சத்தியமாய் இருக்கிறது என்பதை அறியும் போதே எனக்கு அதில் உண்மையாகவே விசுவாசம் உண்டாயிருக்கும். புரிகின்றதா? அப்பொழுது எவரேனும் அதை குறித்து எதிர்மாறாக புரிந்து கொண்டால் அவர் சரியாக என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் போதுமான அளவு ஆய்ந்து படித்துள்ளபடியால் அந்த நபரை எங்கே தடுத்து நிறுத்தி, பார், இதோ சரியாக இங்கே இருக்கிறது என்று கூற நீங்கள் அறிந்திருப்பீர்கள். புரிகின்றதா? அந்த விதமாகத்தான் அது உள்ளது. தேவன் நம்மை வித்தியாசமான வழிகளில் உண்டாக்குகிறார். அதாவது நாம் வெறுமன எளிமையாக, அதுவே உலகத்தை அந்த விதமாக்குகிறது. நல்லது, அந்த விதமாகவே அது எனக்கு நரம்புணர்வு பாதிப்பை உண்டாக்கி ஒரு நிலைகுலைந்த நபரை போன்றாக்குகிறது. அது சரியாக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. நான் கர்த்தராகிய இயேசு மரித்துவிடவில்லை என்பதை நான் அறிந்துள்ளேன் என்று கூறுவதற்காக இன்றிரவு இந்த காலையில் நான் மிகவும் மகிழ்ச்சியுடையவனாயிருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உலகத்தில் இருந்தபோது கலிலேயாவிலும் மற்றெங்கும் எந்த நேரத்திலும் இருந்தது போலவே இப்பொழுதும் இங்கே இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற, உயிர்த்தெழுந்த, சர்வ வியாபியான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயிருக்கிறார். நான் சரித்திர பிரகாரமான தேவனை குறித்த ஏதோ ஒரு வேதவாக்கியத்தை போதித்திருப்பேனேயானால் அப்பொழுது நான் அவர் இங்கே இருந்தார் என்பதை குறித்து நான் நிச்சயமுடையவனாய் இருந்திருக்க மாட்டேன். நான் முழுமையாக குழப்பமடைந்திருப்பேன். அது எனக்கு மிகுந்த நரம்புணர்வு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதையே அறியாதிருந்திருப்பேன். புரிகின்றதா? எங்கே ஜனங்களுக்கு கூற வேண்டும் என்பதையும் நான் அறியாதிருந்திருப்பேன். நல்லது, இப்பொழுது அவர் இதை செய்வார் அல்லது அவர் அதை செய்வார். என்னால் அதை உங்களுக்கு கூற முடியாது, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்வதாக வாக்களித்தார் என்பதை நீங்கள் அறியும் போது அப்பொழுது நீங்கள் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா? எப்படி தேவன் தம்முடைய மகத்தான திட்டங்களில் இருக்கிறார் என்றும் ஒவ்வொரு நபரையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்துள்ளார் என்பதையும் பாருங்கள். ஏனென்றால் அவர் அவர்களை அந்த நோக்கத்திற்காகவே பயன்படுத்த போகிறார். சற்று முன்பு இங்குள்ள அந்த சிறிய பெண்மணி பாடினதை நீங்கள் கேட்டீர்களா? திருமதி ஸ்ட்ரிக்கர் அவர்கள் எவ்வித இசையுமின்றி பாடுகின்றார். அவள் ஏதோ ஒரு விதமான ஒரு சிறு கருவியை வைத்துக் கொண்டு அவள் தன்னுடைய ராகத்தை அதனூடாக ஊதிக்கொண்டே தன்னுடைய சுருதியை, அல்லது நீங்கள் அதை என்னவென்று அழைப்பீர்களோ, அதை அதன் மூலம் இசைத்தாள். அவளால் நின்று அதை உண்மையாகவே தாழ்வான குரலில் பாடி பின்னர் அதை ஷிப் ஹாய் என்று உயர்த்தி பாடவும் முடிந்தது. இப்பொழுது நான் சில நேரத்தில் பாட முயற்சிப்பதை நீங்கள் கேட்க வேண்டும். அது பயங்கரமாயிருக்கும். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவன் அவளை அதை பாட செய்யும்படி அந்த பெண்மணியை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார். அதுவே வழியா இருக்கிறது. நாம் எல்லோருமே வித்தியாசப்பட்ட உருவ அமைப்புகளை உடையவர்களாய் இருக்கிறோம்.
நாம் கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய ஸ்தானத்தை கண்டறிந்து அங்கேயே தரித்திருந்து அவரை சேவிப்போமேயானால் நலமாயிருக்கும். இந்த காலையில் இங்கே ஒரு சக்கர நாற்காலில் அமர்ந்துள்ள ஒரு சிறு பெண்ணை பார்க்கிறேன். உன்னுடைய சிறு இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேனே, நீ எதனால் குணமாக்கப்பட்டாய்? தசை. ஓ, நான் அந்த வார்த்தையை கூற துவங்கின போதே என்னால் அந்த வார்த்தையை கூற முடியவில்லை. சதை வளர்ச்சியினால் பலங்குன்றி போகுதல், அல்லது அது வேற என்னவாகவோ இருந்தது. இனிய இருதயமே, அதுதானா இது? அதுதான் உன்னை குணமாக்கியதா, அல்லது இது இளம்பிள்ளை வாதமா? இளம்பிள்ளை வாதம். இயேசு சிறு பெண்களை குணமாக்குகிறார் என்பதை நீ அறிவாய். அவர் சுகமாக்குகிறது இல்லையா? நீ ஒரு பருமனான அழகான சிறு பெண்ணாய் இருக்கிறாய். இயேசு உன்னை குணமடைய செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கடந்த இரவு அந்த சிறு பெண் பிள்ளைகள் இங்கே வியாதியோடு உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அந்த வியாதி என்ன என்பதை இந்த உலகத்தில் உள்ள எந்த நபரும் அறிந்திருக்க கூட மாட்டார்கள். அவர்களுடைய சிறு விரல்கள் அழுகி உதிர்கின்றன. அவர்களுடைய சிறு பாதங்களும் கூட அவ்வாறே உதிர்கின்றன. 2 அழகான சிறு பெண் பிள்ளைகள். நான் அவர்களுடைய தாயாரையும் அவர்களுடைய பாட்டியையும் அறிந்து கொள்ள நேர்ந்தது. அப்பொழுது நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த சிறு பிள்ளைகளை துன்புறுத்தும் அந்த பிசாசை உடனடியாக கடிந்து கொள்ளும்படிக்கு வழிநடத்தப்படுவதை உணர்ந்தேன். அவர்கள் சக்கர நாற்காலில் உட்கார்ந்து வந்திருந்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் அவ்வாறு இருந்து வந்தனர் என்பதை நான் அறியேன். கடந்த இரவோ அந்த சிறு பெண் பிள்ளைகள் எழும்பி சுற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்கும் வேகமாக பரவிற்று. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மிகவும் கிருபையுள்ளவராய் இருந்தார் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஓ, அவர் நமக்கு மிகவும் நல்லவராகவே இருக்கிறாரே. நாம் அவரை அதிகமாக பாராட்ட வேண்டும். கடந்த இரவு நான் வீட்டிற்கு சென்ற பிறகு படுத்துக்கொண்டு ஒரு சில நிமிடங்களாக இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் ஆத்துமா ஒரு மனிதனை விட்டு செல்லும் போது அது என்னவா இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அது அவனுடைய உள்ளான மனுஷன் வெளியே சென்று விடுகிறதா இருக்கிறது. அவன் மரிக்கவில்லை. அவன் இன்னமும் உயிரோடு இருக்கிறான். புரிகின்றதா? அவன் என்னென்றைக்குமாய் ஜீவிக்கிறான். இந்த திரைக்கப்பால் கடந்து சென்றிருக்கிற நம்முடைய அன்பார்ந்தவர்கள் நாம் என்னவென்று அறியாத ஒரு சரீரத்தில் இருக்கின்றனர். அது வெளிப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொரு காரியத்திலும் 3 கட்டங்கள் உண்டு. அழிவுள்ள சரீரம் என்பது ஒரு கட்டமாகும். பின்னர் அழிவில்லாத சரீரம், அதன் பின்னர் மகிமையின் சரீரமாகும். புரிகின்றதா? அதே போன்று மற்ற காரியங்களும் உள்ளன. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பதும் ஒரு வழியில் செல்கிறது. 3ம் ஒன்றையே உருவாக்குகிறது. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதும் ஒரே வழியில் இருந்து ஒன்றையே உருவாக்குகிறது. அதன் பின்னர் ஆத்துமா, சரீரம் மற்றும் ஆவியும் ஒன்றையே உருவாக்குகிறது. அது 3ல் தொடர்ந்து செல்கிறது. 3ம் ஒன்றாயிருக்கிறது. மும்முனை கொண்ட ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அதை சூரிய வெளிச்சத்தில் வைத்தால் அது நிறங்களை பிரதிபலிக்கும். அதே சமயத்தில் 7 நிறங்களும் அந்த ஒன்றுக்கு உண்டாகும். நீங்கள் சிகப்பு நிறத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த சிகப்பு நிறத்தை சிவப்பு நிறத்தினூடாக நோக்கி பாருங்கள். அப்பொழுது அது என்ன நிறமாய் காணப்படும் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? வெண்மை நிறம். அது வினோதமாய் இல்லையா? அதாவது சிகப்பு நிறத்தை சிகப்பு நிறத்தினூடாக நோக்கி பார்க்கும்போது வெண்மை நிறம் காணப்படுகிறது. சிகப்பு நிறம் மீட்பின் அடையாளமாயிருக்கிறது. தேவன் நம்முடைய சிவந்த பாவங்களை அவருடைய விலையேறப்பட்ட குமாரனின் சிவந்த ரத்தத்தினூடாக நோக்கி பார்க்கிறார். அப்பொழுது அவைகள் வெண்மையாயிருக்கின்றன. அவர் ரத்தத்தினூடாக நோக்கி பார்க்க வேண்டியவராயிருக்கிறார். அப்படி நோக்கி பார்க்கவில்லை என்றால் அவைகள் பாவமுள்ளதாக இருக்கும். ஆகையால் நாம் ரத்தத்தின் கீழாக இருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆத்மாவானது சரீரத்தை விட்டு செல்கிற போது அது இந்த சரீர அமைப்பில் உருவான ஒரு சரீரத்துக்குள்ளாக இளைப்பாறும் ஸ்தலத்திற்குள்ளாக தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறது. ஆனால் அது இந்த மாதிரியான சரீரம் அல்ல. நீங்கள் உங்களுடைய அன்பார்ந்தவர்களை சந்திப்பீர்கள். நீங்கள் அவர்களுடைய கரங்களை குலுக்க முடியாது. உங்களால் அவர்களிடத்தில் பேச முடியும். உங்களால் அவர்களை பார்க்க முடியும். அவர்கள் இங்கே இருந்தது போலவே அங்கும் காணப்படுவார்கள். காரணம் என்னவெனில், பேதுரு, யோவான், யாக்கோபு மோசேயையும் எலியாவையும் கண்டபோது அவர்கள் இவர்களை மறுரூப மலையின் மேல் அடையாளம் கண்டு கொண்டனர். ஆனால் அது ஒரு சரீரமாயிருக்கிறது. அதன் பின்னர் அந்த சரீரமானது வானத்திற்குரிய ஒரு வகையான சரீரமானது. அது பூமிக்கு திரும்புகிற போது அது ஏற்கனவே ஜீவித்த அந்த சரீரத்தின் பகுதியை எடுக்கிறது. அப்பொழுது அந்த சரீரம் ஒரு மகிமையின் சரீரமாகிறது. அந்த சரீரத்தில் தான் நாம் கர்த்தராகிய இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் காண்போம். பவுல் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்றான். இந்த எல்லா சுருக்கமிழந்த வயோதிக கரங்களும் உடைந்து போன உடலின் ஆக்க மூலப் பொருட்களும் மென்மையான இளமைக்குள்ளாக மங்கி போகும். வயோதிக புருஷர்களும் ஸ்திரீகளுமாகிய நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வயோதிக காலத்தின் முதிர்ந்து போகுதலின் ஒரு அடையாளமாகும். ஆனால் உயிர்த்தெழுதலிலோ அவர்களுக்கு பாவத்தின் எந்த ஒரு அடையாளமும் காணப்படாது. ஆனால் தேவன் அவரை உண்டாக்கினது போலவே
ஏன் உங்களை உண்டாக்கினார்? அவர் உங்களை ஒரு குறிப்பிட்ட வயது வரை கொண்டு வந்தார். நீங்கள் சுமார் 22, 23 வயதாய் இருக்கும்போது நீங்கள் மிக சிறப்பாக இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் உணவை உட்கொண்டு பலமடைந்து ஆரோக்கியமாய் இருந்து வந்தீர்கள். நீங்கள் என்னே ஒரு வல்லமை உள்ள தோற்றமளிக்கும் நபராய் இருந்தீர்கள். அதன் பின்னர் பாருங்கள், உங்களுக்கு சுருக்கங்கள் விழுந்தது. பாருங்கள், மரணம் தோன்றுகிறது. ஆனால் உயிர்த்தெழுதலில் எல்லா வயோதிபமும் மறைந்து போகும். நான் இங்கே ஒரு வயோதிக பிரசங்கியாரையும் அவருடைய மனைவியையும் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் தங்களது 80வது வயதிலே கடந்தவர்களாய் இருக்கின்றனர் என்று நான் யூகிக்கிறேன். சகோதரன் மற்றும் சகோதரி கிட் அவர்களும் ஒருவேளை நான் பிறப்பதற்கு முன்னமே சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கலாம். நானே வயோதிக மனிதனாய் இருக்கிறேன். அவர்கள் இங்கே சமாதான தோற்றத்தோடு வயோதிக தம்பதிகளாக அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேன். அவர்கள் அந்த உயிர்த்தெழுதலில் எந்த விதமாக காணப்படுவார்கள் என்று நான் சற்று எண்ணி பார்க்கிறேன். அவர்களின் வயோதிக சுருக்கங்களும் நடுக்கத்தோடு ஆடிக்கொண்டிருக்கும் கரங்களும் முடக்குவாதமும் நரைத்த முடிகளும் மென்மையான இளமைக்குள் மறைந்து போகும். அது உண்மையாகவே கர்த்தரை சேவிக்கும்படி அளிக்கப்படுகிறது. அது உண்மையாகவே அவ்வாறு வழங்கப்படுகிறது. நாம் என்றோ ஒரு நாள் அவரை காண்போம். ரோசெல்லா கிரிஃபித் அவர்கள் இப்பொழுது இங்கு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் அவளை ஒரு வார்த்தை கூற வைக்கும்படி விரும்புகிறேன். இங்கே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மட்டுமீறிய குடிபோதைக்கு அடிமையான ஒரு பெண்மணி சுகமாக்கப்பட்டாள். அது இங்குள்ள அதே விதமாக மட்டுமீறிய குடிபோதைக்கு அடிமையான சிலருக்கு உதவியாயிருக்கலாம். அவள் இந்த காலை வீட்டுக்கு செல்ல வேண்டியதாயிருந்தது. சரி, அற்புதமான உதாரணமாயிற்று. கடந்த இரவே நான் அவளை ஏதோ ஒன்றை கூற வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அவள் இந்த காலையில் செல்லப்போவதா இருந்தாள் என்பதை நான் அறிந்திருந்தால் அவ்வாறு செய்திருப்பேன். ஆகையால் நான் கூடாரத்தின் அங்கத்தினர்கள் அநேக காரியங்களை கேட்கும்படி விரும்புகிறேன். இப்பொழுது இக்காலையில் இங்கு எவரேனும் தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கிறீர்களா? நாம் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 கிட்டத்தட்ட 6 அல்லது 7 பேர்கள் இங்கே ஞானஸ்தானம் பண்ணப்படவிருக்கின்றனர். இந்த ஞாயிறு பள்ளி பாடத்தை தொடர்ந்து ஞானஸ்தான ஆராதனை இருக்கும். இப்பொழுது நம்முடைய சகோதரி ஆர்னால்ட் அவளுடைய சிறு பிள்ளைகளுக்காக வழக்கமாக ஞாயிறு வேத பாட பள்ளி நடத்தப்படும் அறையில் நடைபெறுவது நிறுத்தப்பட்டுள்ளது. சகோதரி ஆர்னால்ட், நாங்கள் அதை நாளைய தினம் வரையில் ஏறக்குறைய ஞாயிறு பள்ளியை நிறுத்தி வைத்துள்ளோம். ஏனென்றால் எங்களுக்கு ஞாயிறு ஆராதனைக்கே அறைகள் இல்லை. நான் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கே சில வேதவாக்கியங்களை வாசிப்பேன். ஏனென்றால் அது சிறு பிள்ளைகளுக்கும் கூட அதை குறித்து சிந்திக்கும்படியான ஏதோ ஒன்றாய் அவர்களுக்கு அளிக்கும். அதன் பின்னர் அடுத்த ஞாயிறு நீங்கள் வேத பாட பள்ளியையும் தொடரலாம். இப்பொழுது நாங்கள் கூற விரும்புவது, இக்காலையில் நான் இங்கே மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நான் இதை செய்ய வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் அதை எப்படியோ செய்துவிட்டனர். பார்த்தீர்களா? பாருங்கள், அது கடந்தரவு என்னிடத்தில் வந்த காணிக்கையாயிருந்தது. நான் அதை எடுக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினேன். பாருங்கள், ஆனால் அவர்களோ அதை எப்படியோ எடுத்து விட்டனர். சகோதரன் டாக் அதை பில்லியின் இடத்திற்கு அவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்திருந்தார் என்று பில்லியனிடம் கூறும் வரையில் எனக்கு அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. நான் அதை இன்னும் எண்ணி பார்க்கவே இல்லை. ஆனால் அது ஏறக்குறைய $300 அல்லது $300 மேல் சற்று கூடுதலாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டது என்று நான் நம்புகிறேன். டாக், அது எவ்வளவு என்று உமக்கு நினைவிருக்கிறதா? சகோதரனே, அது எவ்வளவா இருந்தது? $324 மற்றும் 12 சென்ட்டுகள். நான் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் நீண்ட காலத்திற்கு முன்பே பணியிலிருந்து நின்று விட்டேன். நீங்கள் அதை அறிவீர்கள். இப்பொழுது இருக்கின்ற என்னுடைய செயலாளருக்கும் மற்றும் இக்காலையில் இங்குள்ள சிலருக்கும் என்னுடைய செலவுகள் தெரியும். நான் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், என்னுடைய அலுவலக காரியங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலகம் முழுவதும் அனுப்பப்படும் கைக்குட்டைகளுக்கான செலவினங்கள் யாவும் சேர்த்து ஒரு நாளைக்கு $100 எனக்கு செலவாகின்றது. நான் இதை இங்குள்ள ஜனங்களாகிய உங்களுக்கு ஒரு உற்சாகமூட்டுதலாக கூற விரும்புகிறேன். இந்த அளவு கூட்டத்தாரிடமிருந்து நான் என்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் பெற்ற காணிக்கையிலேயே இது மிகப்பெரிய காணிக்கையாகும். அந்த தொகையை சராசரி விகிதத்தில் பங்கிட்டால் அது ஒருவருக்கு $1 என்று வரும் என்பதை நீங்கள் அறிவீர்களா? ஊழியத்தில் எடுக்கப்படும் காணிக்கைகள் கிட்டத்தட்ட ஒரு நபருக்கு சராசரி கணக்கீட்டு தொகையாக சுமார் 22 அல்லது 25 சென்ட்டுகள் வரும். ஆனால் இதுவோ ஒரு நபருக்கு $1 என்ற சராசரி தொகையாக இருந்தது. காரணம், உங்களால் அதை இங்கே உள்ளே கொண்டு வர இயலாது என்பதை நான் அறிவேன். அவர்கள் வெளியில் காணிக்கைகளை எடுக்கிறதில்லை. சுமார் 300 ஜனங்களை கொண்ட இந்த சிறு இடத்தை இன்னும் நீங்கள் நெருக்கடியாக்க முடியுமா என்று நான் ஐயுறுகிறேன். சகோதரன் நெவில், கூடாரத்தில் இருக்கைகள் எத்தனை என்பதை நீர் அறிவீரா? ஏறக்குறைய 300 பேர்கள். ஆகையால் பாருங்கள், அது ஒருவருக்கு கிட்டத்தட்ட $1 வீதம் என்றாகிறது. நான் அதை எப்படியாய் பாராட்டுகிறேன் என்பதை தேவன் அறிவார். நான் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது கர்த்தருடைய ஊழியத்திற்கு நேராக செல்கிறது. நான் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களில் சிலர் இன்றிரவு முன்னரே செல்ல வேண்டும் என்று இருந்த காரணத்தால் கடந்த இரவு நான் வீட்டுக்கு சென்றபோது இதை போன்ற ஒரு சிறு பெட்டி அங்கே முற்றத்தில் இருந்தது. அது இனிப்பு பலகாரமாயிருந்தது. அது யாரோ ஒருவரிடத்திலிருந்து வந்தது என்று நான் நினைக்கிறேன்.
நான் எந்த இனிப்பு பலகாரத்தை விரும்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அதை பாராட்டுகிறேன். இங்கே ஒரு சகோதரி, நான் அவளுடைய பெயரை கூறாமல் இருப்பது மேலானதாகும். அவள் எங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நெருங்கின சிநேகிதியாக இருக்கிறாள். எனவே அவள் எனக்காகவும் பில்லிக்காகவும் என்னுடைய தாயாரிடத்தில் ஒரு அன்பு பரிசை கொடுத்து விட்டு சென்றாள். சகோதரியே, நான் அதை எவ்வளவாய் பாராட்டுகிறேன் என்பதை நீங்கள் அறியீர்கள். அது என்னே ஒரு நேரத்தில் உள்ளே வந்தது. ஆகையால் அநேக காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர் புரிந்து கொள்கிறார் என்று நான் நிச்சயமுடையவனாயிருக்கிறேன். ஆகையால் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகவும் அதிகமாகவும் நிறைவாகவும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் ஒவ்வொருவரோடும் வீட்டிற்கு செல்ல முடிந்து, உங்களோடு சற்று நேரம் தரித்திருக்க முடிந்து, உங்களோடு சற்று நேரம் பேசக்கூடுமானால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் இதுவோ தொடர்ச்சியாய் எப்படி இடமாற்ற நிகழ்ச்சிகள் உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் மிகவும் துரிதமாக செல்ல வேண்டும். வெளிப்படையாக கூறினால், இன்றிரவு ஆராதனைக்கு பிறகு கர்த்தருக்கு சித்தமானால் ஆராதனை முடிவுற்றவுடனே நான் இந்த மாநிலத்தை விட்டு செல்ல உள்ளேன். நான் 12 மணிக்கு முன்பாகவே இங்கிருந்து செல்ல வேண்டியவனாயிருக்கிறேன். எனக்கு 12 மணிக்கு சிலரை சந்திக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் உள்ளன. இந்த பிற்பகல் முழுவதும் எனக்கு அவ்வாறான நிகழ்ச்சிகள் உள்ளன. அது எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜனங்கள் சுகவீனமாயும் மரித்துக் கொண்டும் இருக்கிறபடியால் அது எல்லா நேரங்களிலும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அநேக சமயங்களில் நான் ஒரு இடத்திற்கு சென்று அங்கே நின்று கொண்டிருப்பேன். அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து, சகோதரன் பிரணாமே, உமக்கு என்னை தெரியுமா என்று கேட்பார். இல்லை, எனக்கு தெரியாது என்பேன். அப்பொழுது அவரோ, நான் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு மரித்துக் கொண்டிருந்த போது நீர் வந்து எனக்காக ஜெபித்தீர், கர்த்தர் என்னை குணமாக்கினார் என்பார். மேலும் மற்றொருவர், நீர் என்னை வீதியில் சந்தித்த போது நான் குருடனாயிருந்தேன், அந்த நாளிலே தரிசனம் உண்டானது என்பார். பார்த்தீர்களா? அது என்னவென்பதையே நான் ஒருபோதும் அறியேன். ஆனால் சகோதரன் ஈகன் அவர்களே, என்றோ ஒரு நாள் நான் என்னுடைய கடைசி பிரசங்கத்தை பிரசங்கித்து விட்ட பிறகு, கர்த்தர் நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற கடைசி நபருக்கு ஜெபித்து விட்ட பிறகு, நான் பரலோகம் செல்வேன் என்ற இந்த இன்ப நிறைவான சிந்தையை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுதலின் காலையில் அது என்ன ஒரு சந்தோஷமான நாளாயிருக்கும். நான் அங்கு நிற்கும் போது, தென் தேசத்து ராஜஸ்திரி எழும்பும் போது அவள் என்ன செல்வாக்குடையவளா இருந்தாள் என்பதை என்னால் காண முடியுமே. நான் அங்கே பில்லிகிரகாம் எழுப்பி வருவதையும் அவருக்கு இருந்த செல்வாக்கையும் காண்பேன். ஓரல் ராபர்ட்ஸ் இன்னும் மற்றவர்களும், சாங்கியும் பின்னியும் மூடியும் கால்வினும் நாக்ஸ் அவர்களும் மற்றவர்களும் வருவதை காண்பேன். அதன் பின்னர் நான் என்னுடைய குழு வருவதை காண்பேன். அதுவே மகிழ்ச்சியா இருக்க போகிறது. அதுவே என்னுடைய முடிசூட்டுதலா இருக்க போகிறது. அது உண்மை. தேவனுடைய கிருபையினால் நான் அங்கே கோடான கோடி பேர் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் வெகு சீக்கிரத்தில் கடந்து செல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். இப்பொழுது நான் அறிந்த மட்டில் சரியாக நம்முடைய சொந்த கூட்டங்களில் நான் அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆயத்தம் செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். அதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் ஆயத்தம் செய்யப்படுவதை நான் காண்பேன் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஞானஸ்தான ஆராதனையும் மற்றும் இப்பொழுது ஜனங்களை நேரில் சந்திக்க வேண்டியவைகளும் மற்ற காரியங்களும் உள்ளன. இப்பொழுது இது கூட்டத்திற்கு பிறகு தொடர்ந்து நிகழும். நீங்கள் எந்த நேரத்திலும் நேர்முக பேட்டிக்காக திரும்பி வருவீர்களேயானால், அல்லது அது போன்ற எதுவானாலும் நமக்காக இங்கு பணியாற்றும் சகோதரன் மெர்சியர் அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒரு விதமான ஒழுங்குமுறையை வைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அதை செய்ய வேண்டும். நாம் அதை அறிவோம். சகோதரன் மெர்சியர் அவர்களை அமர செய்கிறார். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை அழைத்து அமர செய்து, பின்னர் நான் என்னுடைய எல்லா நேர்முக பேட்டியாளர்களையும் சந்தித்து முடித்துவிட்ட பிறகு நான் உள்ளே வந்து அவரை அழைத்து, நான் அந்த குழுவினருடன் பேசி முடித்து விட்டேன் என்று அவரிடம் கூறுகிறேன். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு புதிய குழுவினரை அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னரே நான் அவர்களை தொடர்பு கொண்டு உரையாடுகிறேன். நீங்கள் பாருங்கள், அதன் பிறகே அந்த அலுவலக பணிகள் அனைத்தும் முடிவடைகின்றன. நீங்கள் பாருங்கள், அவர்களை ஒவ்வொருவராக உள்ளே அனுப்பும்படி எப்படி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் இந்த சிறிய அலுவலகம் இந்த விதமாக செயல்படுவதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் அதனுடைய தொலைபேசி எண் பட்லர் 21519 உள்ளது. இல்லை, நீங்கள் ஜெஃபர்சன்வில்லுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என்னை அழைப்பீர்களேயானால் அப்பொழுது அவர்கள் அந்த அலுவலகத்திலே பதில் கூறுவார்கள். உங்களுக்கு மிகுந்த தயவான நன்றி. இப்பொழுது நாம் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையை திறப்பதற்கு சற்று முன்னர், இந்த ஆராதனை முடிவுற்றவுடனே ஞானஸ்தான ஆராதனை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பில்லி இன்றிரவிற்கான ஜெபாட்டைகளை கொடுக்கும்படி இங்கிருப்பான். இப்பொழுது இன்றிரவு சபையில் இருக்கின்ற நகர மக்கள் பெரும்பாலும் ஞாயிறு இரவன்று லூயிவில் மற்றும் வெளியே சுற்றிலும் உள்ள இடங்களில் உள்ள தங்களுடைய சபைகளில் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த சபைகளில் இருப்பார்கள். ஆனால் அது பெரும்பாலும் வெளிப்புறங்களிலிருந்து வந்தவர்களாகவே இருக்கும். ஆகையால் நாம் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஒரு பெரிய ஜெப வரிசையை இன்றிரவு ஒரு கால் அமைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். நாம் அதை செய்வோம் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன்.
நாம் ஒரு சில ஜெப அட்டைகளை வெளியே கொடுத்திருக்கிறோம். கடந்த இரவிற்கு பின்னர் என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த தனியான ஆகாய விமானங்கள் ஒன்றில் ஏறி செல்ல போவதாக இருந்தது போன்ற உணர்வை பெற்றேன். நாம் அதை குறித்து பேசினோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மீண்டும் இந்த சிறிய பழைய கூடாரத்தில் கரங்கள் உயர்த்தப்பட்டதை காண்பது அருமையாயிருக்கிறது. எனக்கு இங்கு ஒரு சிறு பையன் உண்டு. அந்த பையன்தான் குட்டி ஜோசப் ஆகும். அவனுக்கு ஏறக்குறைய 3 வயதாகிறது. அவர்கள் எல்லோரும் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது அவன் அங்கிருந்த அந்த கூடார பிரகாரத்தின் மத்தியில் குதிக்கவில்லை என்றாலும் அவனுடைய கரங்களை உயர்த்தி சத்தமிட துவங்கி அங்கிருந்த அந்த பிரகாரத்தின் மத்தியில் கர்த்தரை துதித்தான். ஆனால் இந்த காலையில் தான் என்று நான் நினைக்கிறேன், அவன் தன்னுடைய சிறிய சகோதரியின் கரத்தை கடித்து விட்டான். எனவே நான் அவன் அந்த விதமாக நடந்து கொள்ளும் வரையில் அவனுடைய சத்தமிடுதல் எவ்வித நன்மையும் செய்யாது என்று அவனிடம் கூறினேன். என்னே, அந்த சிறு நபர்கள், அவர்களால் உண்மையிலேயே உங்களைப் போல செய்ய முடியும். அவர்களால் செய்ய முடியாதா? நல்லது. உண்மையாகவே அது என்னவாக இருந்தது? அவன் மற்றவர்கள் அதை செய்கிறதை கண்டு தானும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எண்ணி நாம் செய்து கொண்டிருந்த விதமாகவே நம்மை பின்பற்றினான். இப்பொழுது நாம் இங்கே அவருடைய வார்த்தையை திறந்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் அப்படியே அதை குறித்து அவரிடத்தில் பேசுவோமாக. அன்புள்ள தேவனே, நாங்கள் இப்பொழுது உம்மண்டை பயபக்தியோடும் அமைதியோடும் தெளிவோடும் வரும்போது நீர் ஜெபத்திற்கு செவி கொடுத்து பதிலளிப்பீர் என்று விசுவாசத்தில் நம்பிக்கையாயிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் என் நாமத்தில் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று வாக்களித்த தவறி போகாதவராய் இருக்கிற எல்லாவற்றுக்கும் போதுமான உம்முடைய குமாரனுடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் அவருடைய நாமத்தில் வருகின்றபடியால் நாங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் மகத்தான வல்லமையான யெகோவா தேவனே, நாங்கள் உம்மை அணுகும்படி வேறெந்த நாமமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதற்கும் தகுதியானவர்கள் என்று கூறாமல் அவருடைய கிருபையில் வருகிறோம். ஏனென்றால் அவர் எங்களுக்காக மரித்தார் என்பதில் அவர் எங்களுக்காக ஒரு கிருபாதார பலியை உண்டு பண்ணி இருக்கிறார். அவரே எங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாங்கள் உம்முடைய பார்வையில் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நிற்க முடியும் என்று நாங்கள் உணர்கிறோம். அதுவே எங்களுடைய விசுவாசமாயிருக்கிறது. பொல்லாங்கான எதையும் நாங்கள் வேண்டிக் கொள்ளாமல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையானதையே வேண்டிக் கொள்கிறோம். ஆகையால் தேவராகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக எங்களிடத்தில் பேசும். பையன்களும் பெண்களும் ஆகிய நாங்கள் எப்படி மேலான புருஷர்களாயும் மேலான ஸ்திரீகளாயும் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படியான அந்த சத்தத்தில் எங்களிடத்தில் பேசும். மரணத்திற்கு அப்பாலே பெரிய வாசல் உண்டென்றும் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய இருதயம் துடிக்கும் போது நாங்கள் யாவரும் போக உள்ள அந்த வாசலண்டை இன்னும் ஒரு துடிப்பிற்கு நெருக்கமாக நெருங்குகிறோம் என்பதை அறிந்துள்ளோம். நாங்கள் அங்கு சென்ற பின்னர் மீண்டும் ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணும்படியான எந்த ஒரு தருணமும் மீண்டும் இல்லை என்பதையும் அறிந்துள்ளோம். நாங்கள் இப்பொழுது பெற்றுள்ள இந்த சந்தர்ப்பத்தை இனி ஒருபோதும் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எப்போது அக்கறையை கடப்போம் என்பதை அறியாதவர்களாய் இருக்கையில், தேவனே, நாங்கள் உம்மை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் உமக்கு முன்பாக எங்கள் காரியத்திற்கு எப்படி மன்றாட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளும்படி தீவிரமாக எங்களிடை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய உணர்வுகளை எங்களுக்கு கொண்டு வரும்படியாக இரக்கத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இதை அருளும். நாங்கள் தேவையுள்ள ஜனங்களாயிருக்கிறோம். நாங்கள் ஆடுகளாயிருக்கின்றபடியால் மரண நிழலில் பள்ளத்தாக்கினூடாகவும் ஜீவனூடாகவும் எங்களை வழிநடத்தும் மெய்ப்பனை கூவி அடைக்கின்றோம். பண்டைய தாவீது கூறின போது, நான் அந்த ஸ்தலத்திற்கு வரும்போது பயப்படேன் என்றான். ஏனென்றால் மெய்ப்பனானவர் எங்களுடைய பாதம் அந்த மகிமையான கரையின் மேல் திடமாய் இளைப்பாறும் வரையிலான அந்த ஸ்தலத்தினூடாக என்னை வழிநடத்துவார். அங்கே வயோதிபமும் வியாதியும் துக்கமும் மரணமும் எங்களை விட்டு அகன்றுவிடும். நாங்கள் அங்கே என்றென்றைக்குமாய் சுவாதீனமாய் இருப்போம். பேசும் கர்த்தாவே, பிரகாசமான கண்களை கொண்ட யாரோ ஒருவருடைய இந்த செல்ல பிள்ளை இங்கே எனக்கு முன்பாக இந்த சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிறாள். இன்றைக்கு என்னுடைய கண்களினால் அவளை பார்க்காதிருக்க முடியவில்லை. இந்த இளம்பிள்ளை வாதத்தினால் முழுவதும் முடக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு என்ன ஒரு பொல்லாங்கு சம்பவித்துள்ளது? தேவனே, அந்த சிறு செல்ல பிள்ளைக்கு விடுதலையை கொண்டு வாரும். அதை அருளும் கர்த்தாவே. அவளுக்கு மாத்திரமல்ல, இங்கே காத்திருக்கின்ற மற்றவர்களுக்கும் விடுதலையை கொண்டு வாரும். இந்த காலையில் உடைய பரிசுத்த ஆவியானது அவர்களை மிகவும் உயரத்தில் உயர்த்துவாராக. அதாவது அவர்களுடைய சந்தேகத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு பாவ தடையையும் கடந்து செல்வார்களாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானது அவர்கள் மேல் அசைவாடி அவர்களை சொஸ்தமாக்குவதாக. கர்த்தாவே, இந்த காரியங்களை அருளும். ஏனென்றால் நாங்கள் இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய மகிமைக்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது நான் இந்த காலையில் ஒரு பாடப்பொருளாக இதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் பெரியவர்களோடு முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்ள வருவதற்காக என்னை மன்னியுங்கள். இந்த காலையில் இருக்க வேண்டிய உங்களுடைய ஞாயிறு பாட வகுப்பு இங்கில்லை. ஆனால் நான் என்ன படிக்க விரும்புகிறேன் என்பதை
நீங்கள் கூட கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இந்த காலையில் சாமுவேலின் 1 புஸ்தகம் 3 அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்பதையே நான் ஒரு பாடப்பொருளாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அந்த சிறு பெண் பிள்ளைகளுக்கும் பெரிய பெண் பிள்ளைகளுக்கும் சிறிய பையன்களுக்கும் பெரிய பையன்களுக்கும் எல்லோருக்குமே உதவியாயிருக்கும் பாடப்பொருள் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடுங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வேதாகமத்தில் சாமுவேலின் 1 புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டிருக்கையில் இதில் உள்ள முதல் 10 வசனங்களை இவ்விதமாக வாசிக்கிறேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஓ, நான் எப்படியாய் ஒரு நிமிடம் ஒரு கால் சற்று நேரம் அங்கேயே தரித்திருக்க விரும்புகிறேன். அது எனக்கு புதியதாக தென்படுகிறது. எனவே நான் அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை அப்படியே வாசிக்கட்டும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. அப்படியானால் பாருங்கள், ஒரு தரிசனம் என்னவாயிருக்கிறது? அது கர்த்தருடைய நேரடியான வார்த்தையாயிருக்கிறது. புரிகின்றதா? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அடைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன் என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3 விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். தேவனுடைய சத்தமாயிற்று. அந்நாளில் அவருடைய சத்தம் கேட்பது ஒரு அபூர்வமான காரியமாயிருந்தது. பாருங்கள், பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. உண்மையான தேவனுடைய சத்தம் என்பது ஒரு அபூர்வமான காரியமாயிருந்தது. ஏனென்றால் ஜனங்கள் வழிவிலகி போயிருந்தனர். அவர்கள் அந்நாளில் ஒரு சபையை உடையவர்களாக இருந்தனர். ஆனால் அதுவோ கர்த்தருடைய கட்டளைகளை பின்பற்றவில்லை. அவர்கள் ஏலி என்னும் பெயர் கொண்ட ஒரு ஊழியக்காரனை உடையவர்களாக இருந்தனர். ஜனங்கள் எதை விசுவாசிக்க விரும்பினார்களோ அதை குறித்த கட்டளைகளை உபதேசிப்பதன் மூலம் அவன் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்தான். அது இந்நாளுக்கு அப்படியே இணையா இல்லையா? அவன் அதை அப்படியே ஜனங்களுக்கு கட்டளையிட்டான். அவன் தன்னுடைய தெரிந்து கொள்வதிலேயே தெரிந்து கொண்டான். அவன் பலியிலிருந்து 3 கூறுள்ள ஆயுதங்களை கொண்டு இறைச்சியின் மிக நல்ல பாகத்தை எடுத்துக்கொள்ளும் குமாரரை உடையவனாயிருந்தான். அது பிரதான காரியமாயிருந்த பலிசலத்திற்குரிய ஸ்தலமாக மாறினது. சாமுவேல் கர்த்தருடைய கட்டளைகளை கையாண்ட விதத்தை குறித்து கவலையற்றவனாயிருந்தான். உண்மையான தேவனுடைய வார்த்தையோ அபூர்வமான ஒரு காரியமாயிருந்தது. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. நாம் சபைக்கு செல்லுகிறோம் மற்றும் நாம் ஜனங்கள் செல்லுகிறதையும் துரிதமாக செயல்பட்டு நாங்கள் இந்த வருடம் அதிக அங்கத்தினர்களை கொண்டு எங்களுடைய ஸ்தாபனத்தை உருவாக்க விரும்புகிறோம், மற்ற சபையிலிருந்து உங்களுடைய கடிதங்களை கொண்டு வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவதை நாம் கண்டறிகிறோம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களை திரட்டுவோம் என்பது போன்ற கவர்ச்சி வாசகங்கள் எல்லாமே அதை போன்று செய்து கொண்டு கூக்குரலிட்டுக் கொண்டு அடுத்துள்ள ஸ்தாபனத்தை காட்டிலும் அதிக வளர்ச்சி செய்வதனால் நாம் வேதாகமத்தின் கொள்கைகளை கைவிட்டு விட்டோம். நாம் வழி விலகி வித்தியாசமான காரியங்களை போதிக்க துவங்கிவிட்டோம். இந்நாட்களை குறித்து தீர்க்கதரிசி கூறின போது அவர்கள் தேவனுடைய உபதேசத்தை போதியாமல் மனுஷனுடைய உபதேசத்தையே போதிப்பார்கள் என்றார். நாம் அதை குறித்து மிக ஏராளமானவற்றை பார்த்திருக்கிறோம். அது நீண்ட காலமாகவே மறக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு யாரோ ஒருவர் வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு அபூர்வமான காரியமாயிருக்கிறது. இப்பொழுது நாம் அதை குறித்து போலியாக பாவனை செய்யும் அநேகரை பெற்றிருக்கிறோம். சாத்தான் உண்மையிலேயே அந்த வேலையில் தான் இருக்கிறார். ஜனங்கள் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் அது கர்த்தருடைய வார்த்தையா இருந்தாலொழிய அதை கூற பயப்பட்டனர்.
ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதும் கர்த்தர் என்னிடம் பேசினார் என்று கூறக்கூடிய ஒரு நபரை கண்டறிவதும் அபூர்வமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஜனங்களுக்கு மத்தியில் அவர்கள் கர்த்தர் என்னிடம் பேசினார் என்று கூறும்போது ஜனங்கள் அதற்கு செவி கொடுக்காத நேரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். புருஷர்களும் ஸ்திரீகளும் வழக்கமாக முழு இரவும் ஜெபித்து தங்களுடைய வீடுகளை கர்த்தருடைய புத்தகத்தின் மூலம் ஒழுங்கில் வைத்திருந்த போது தேவனே அவர்களுடைய வீடுகளில் முதன்மையானவராயிருந்தார். பாருங்கள், நாம் கர்த்தருடைய காரியத்தை பார்க்கிலும் வேற அநேக காரியங்களே மிக அதிகமாக பெற்றிருக்கிறோம். உங்களால் ஜெபக்கூட்டத்தை நடத்த முடியாது, ஏனென்றால் திரு காட்பிரே என்பவனின் நிகழ்ச்சி இன்றிரவு உள்ளது. உங்களால் ஜெபக்கூட்டத்தை நடத்த முடியாது, ஏனென்றால் இன்றிரவு நாங்கள் சூசியை நேசிக்கிறோம் என்ற நிகழ்ச்சி உள்ளது. இல்லை என்றால் அதை போன்ற ஏதோ ஒரு விதமான ஒரு முடத்தனமான அர்த்தமற்ற காரியங்களை நேரத்தை எடுத்துக் கொள்கின்றன. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நமக்கு நேரம் இருப்பதில்லை. கிறிஸ்தவர்களாய் இருப்பதாக உரிமை கோருகிறவர்கள் வீட்டில் முழங்காற்படியிட்டு இவ்விதமான ஒரு சிறு ஜெபத்தை, அதாவது கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், இரவு வணக்கம் என்று ஏறெடுக்கிறார்கள். பின்னர் அடுத்த நாள் காலையில் எழுந்து இந்நாள் முழுக்க எங்களை வழிநடத்தும் நல்ல நாள் என்கிறார்கள். நாம் கர்த்தர் பேரில் காத்திருக்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், நாம் எல்லாவற்றையும் பேசுகிறோம், ஆனால் அவர் நம்மிடத்தில் திரும்ப பேசும்படி நாம் அவருக்கு தருணம் அளிக்கிறதில்லை. அதாவது நாம் ஜெபிப்போமேயானால் நம்முடைய ஆத்மாவானது தேவனுடைய சமூகத்திற்குள் வருகிற வரையில் ஜெபித்து பின்னர் சற்று இளைப்பாரி அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமாக. ஆனால் இன்றைக்கு அநேக சத்தங்கள் உள்ளன. அவைகளே நம்மை கர்த்தருடைய சத்தத்திலிருந்து தூர கொண்டு செல்கின்றன. சுகபோகத்தின் சத்தம் என்று ஒன்று உண்டு. எனவே அநேக ஜனங்கள் அதற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நாடி சென்று அதில் நேரத்தை செலவழித்து அனுபவித்து மகிழ்கின்றனர். அவர்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றனர். ஏதோ ஒரு விதமான பண்டைய நடனமான குலுங்கி குதித்து சுழன்று ஆடும் நடனம் நிகழும் போது அவர்களால் தேவபக்தி ஆனவற்றுக்கு செவி கொடுக்க முடியவில்லை. அவர்கள், நல்லது, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இன்றைக்கு ஒரு வசனத்தை வேதாகமத்தில் வாசிக்க வேண்டும், ஆம், இயேசு கண்ணீர் விட்டார் என்கிறார்கள். அதுதான் அது. தொடர்ந்து இருக்கிற வண்ணமாகவே செயல்படுகிறார்கள். ஆனால் அதன் பின்னர் அவர்கள் முழங்காற்படியிட்டு ஜெபித்துவிட்டு அதன் பின்பு அவர்கள் அநேக காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் அநேக சத்தங்கள் உள்ளன. எனவே தேவனிடத்திலிருந்து நம்முடைய கவனத்தை வசீகரிக்க அநேக காரியங்கள் இருக்கின்றன. நேற்றைய தினம் நானும் என் மனைவியும் சில மளிகை சாமான்களை வாங்க பல்பொருள் அங்காடிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் எனக்கு நேர்முக பேட்டிக்கான சந்திப்பு நேரங்களுக்கும் இன்னும் மற்ற காரியங்களுக்கும் நேரமாகிவிட்டிருந்தபடியால் மிக துரிதமாக விரைந்து சென்றேன். அங்கு ஒரு சிறு பையன் பாதி தூக்கத்தில் ஒரு சிறு பெண்ணோடு, அதாவது யாரோ ஒரு மனிதனுக்கு சொந்தமான ஏதோ ஒரு சிறு குட்டைக்கால் சட்டையை அணிந்து அங்கு வந்திருந்தவளோடு நின்று கொண்டிருந்தான். கார் சட்டைகள் மனிதனுக்காக தயாரிக்கப்பட்டபடியால் அவர்கள் அவைகளை அணிய வேண்டியவர்களாக இருந்தனர். வேதமோ ஒரு ஸ்திரீ அதை அணிவது தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது என்று கூறுகிறது. அவளுடைய உதட்டில் அதிகமாய் உதட்டு சாயம் பூசிக்கொண்டிருக்க, அவளுடைய கண்களோ கிட்டத்தட்ட பாதி மயக்கத்தில் இருக்க, அவள் அந்த சிறு பையனிடத்தில் இன்னின்னது எங்கே என்று கேட்டாள். அதற்கு அவனோ, எனக்கு தெரியும் என்று எப்படி நீ எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டான். அப்பொழுது அவள், நான் இந்த காலை 6 மணி வரையில் உள்ளே போகவே இல்லை என்பதை நீ ஞாபகம் வைத்துக் கொள் என்றாள். அவள் 12 வயது கூட நிரம்பாதவளாயிருந்தாள். இப்பொழுது இயேசுவானவர் 12 வயதிலேயே நம்முடைய மாதிரியாயிருந்து என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இன்றைக்கு தேவனுடைய சத்தம் ஒரு அபூர்வமான காரியமாய் இருப்பதில் வியப்பொன்றுமில்லையே. அது பல்வேறுபட்ட அநேக சத்தங்களால் அடக்கி அழிக்கப்படுகிறது. அநேக காரியங்கள் அதை மங்க செய்து எடுத்து போடுகின்றன. அது நம்முடைய உணர்வுகளை மந்தமாக்கும் அளவிற்கு நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு செய்யும் ஒரு ஸ்தானத்தை வந்தடைந்துள்ளது. நாம் நம்முடைய உணர்வுகளை உதறி தள்ளிவிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் புருஷர்களும் ஸ்திரீகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் அவரை சேவிக்கும்படிக்கே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் சாத்தானுடைய சத்தமும் கள்ள தீர்க்கதரிசிகளுடைய சத்தமும் நவநாகரிகமாயிருங்கள் என்கிறதே. ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அதாவது நான் சபைக்கு வந்து கொண்டிருந்த போது நான் என்னுடைய வானொலியை திருப்பினேன். அப்பொழுது நான் லூகிவில்லிருந்து ஒலிபரப்பப்படும் ஒரு நிகழ்ச்சியை கேட்டேன். அதில் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சபைகளில் மிதமாக குடிப்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. அவர்கள் மிதமிஞ்சி போய்விடாதபடிக்கு அவர்களை தற்காலத்தவர்களாக்குகின்றனர். அவர்கள் கிறிஸ்துவையே இவர்களுக்கு போதிக்க வேண்டுமே என்று குடிப்பதை அல்ல. அது எந்த வீட்டையுமே உடைத்து அழித்து ஆக்கிரைக்குள்ளாக்கிவிடும். மதுபானத்தால் வெறிகொண்டு பாதி மயக்கத்தில் எப்போது மூழ்கி தங்களுடைய சிந்தனைகள் புகைப்பிடிப்பதினாலும்
குடிப்பதினாலும் செயலற்று போயிருக்க முழு இரவும் வெறிகொண்டு களியாட்டம் போடும் ஒரு குடும்பத்தினருக்கு மத்தியில் எப்படி தேவனுடைய சத்தம் பேச முடியும்? தேவனுக்காக காத்திருக்கிற மனிதர்களே அவருடைய பிரசனத்திற்குள்ளாக வருகின்றனர். தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக வருவது என்பது பனித்துளிகளும் அழகிய மஞ்சள் நிற மலர்களையுடைய கொடிகளும் இனிமையாக காணப்படும் ஒரு அதிகாலையில் வெளியே செல்வது போன்றிருக்கும். அதை போன்று ஒரு நபரின் பிரசனத்திற்குள்ளாக நீங்கள் வருகின்ற போது அவர்கள் தேவனோடு இருந்து வருகின்றனர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். இந்த காலை வந்து கொண்டிருக்கையில் என்னுடைய மனைவி என்னிடம் கூறினாள், அவள், பில்லி, நான் எவரையாவது புகழ்ந்து கூற வேண்டும் என்ற வகையில் இதை பொருட்படுத்தி கூறவில்லை, ஆனால் என்று கூறி அவள் தொடர்ந்து, கடந்த இரவு அல்லது ஏதோ ஒரு இரவு என்று நான் நினைக்கிறேன், அப்போது நான் ஏமேஷ் வகுப்பை சேர்ந்த ஒரு சிறு பெண்ணின் அருகில் அமர்ந்திருந்தேன். அந்த சிறு பெண்மணி ஒரு சிறு தொப்பியை தலையில் அணிந்திருந்தாள் என்று கூறினாள். மேலும் அவள் அந்த ஸ்திரீ இயேசுவோடு இருந்து வந்திருந்தாள் என்று உங்களால் கூற முடியும். ஏனென்றால் அவள் இனிமையாக காணப்பட்டாள், அவளுடைய ஆத்துமா கனிவார்ந்ததாய் இருந்தது, அவளுடைய கண்கள் தெளிவாய் இருந்தன என்றாள். அங்கு பாவமோ அல்லது பின்னாக மறைந்து கொள்ளும்படியான எந்த காரியமும் இல்லாதிருந்தது. அவள் தேவனுடைய பிரசனத்தில் இருந்திருந்தாள். மதுபானத்தினாலோ புகையிலையினாலோ எல்லா விதமான உலக காரியங்களினாலோ அவளுடைய உணர்வுகள் மந்தமடையாமல் இருந்தன. அவள் தேவனுடைய பிரசனத்தில் இருந்து புத்துணர்ச்சி அடைந்து தன்னுடைய வேதாகமத்தை படித்து தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் நவீன அமெரிக்கர்களாகிய நாம் என்ன செய்கிறோம்? பிரசங்க பீடத்திற்கு பின்னால் உள்ள கள்ளத்திற்கு தரிசிகளோ அதெல்லாம் சரியென்று கூறுகிறார்கள். நான் ஒரு விதமான எண்ணம் கொண்டவராக இதை கூறுகிறேன். நான் தவறாயிருந்தால் தேவனை மன்னிப்பாராக. அவர்களில் அநேகர் தேவனை அறியாதிருக்கிறார்கள் என்பதை நான் ஒப்புக்கொண்டுள்ளேன். சபையானது அதனுடைய போதகரை காட்டிலும் சற்றேனும் வளர்ச்சி அடையவே இல்லை. எனவே வேதமோ, இந்த மேய்ப்பர்கள் இவர்கள் எப்படியாய் மந்தையை சிதறடித்துள்ளனர், இவர்களுக்கு ஐயோ, அவர்கள் கனிகொடாத கொடியாய் இருக்கிறபடியால் பிடுங்கி எறியப்பட்டு சுட்டரிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறதில் வியப்பொன்றும் இல்லையே. இன்றைக்கு ஜனங்களின் உணர்வுகளை மந்தமாக்கும்படி அநேக காரியங்கள் உள்ளனவே. ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் மந்தமான ஒவ்வொன்றும் இருந்தும் கூட இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தத்தின் மத்தியிலும் அவர்களில் சிலர் சுகபோக சத்தங்களை உடையவர்களாய் இருக்கின்றனர். அவர்களில் சிலர் ஜனங்களை கவர்ச்சிக்கும்படியான பாவமுள்ள சத்தங்களை உடையவர்களாய் இருக்கின்றனர். ஆனால் அவை ஒவ்வொன்றும் இருந்தும் கூட என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றி வருகிறவன் என்ற தேவனுடைய சத்தியம் இன்னமும் மாறாதா இருக்கிறதே. தேவனுடைய சத்தத்தை கேட்கும் புருஷர்களிடத்திலும் ஸ்திரீகளிடத்திலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி தங்களுடைய செவிகளை திறக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடமும் தேவன் பேசும்படி இன்னமும் காத்திருக்கிறார். ஒரு மனிதன் அவர் ஒரு போதகராய் இருப்பாரானால் அநேக சமயங்களில் ஜனங்கள், உங்களால் இதை செய்ய முடியவில்லையா, உங்களால் இங்கு விரைந்து வர முடியவில்லையா, உங்களால் இதை செய்ய முடியவில்லையா என்கிறார்கள். நான் அதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் அதை சரியாக செய்யப்போவதாக இருந்தால் நான் தேவனுடைய பிரசன்னத்தில் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது ஜனங்கள், சகோதரன் பிரணாம் யாருடனும் சம்பந்தம் கலவாத ஒருவர் என்கின்றனர். அதுவல்ல அது. நான் ஜனங்களை நேசிக்கிறேன், ஆனால் அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் அவ்வாறு இருக்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு கூறும்படி அவர் என்னிடத்தில் என்ன கூறவிருக்கிறார் என்பதை கண்டறியும்படி நான் அவரோடு தரித்திருக்க வேண்டும். எங்கோ சற்று செவி கொடுங்கள். அவர் உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை உடையவராக இருப்பார். எனவே நீங்கள் அதை குறித்து அறிந்து கொள்ளும்படிக்கு அவர் விரும்புகிறார். போதகரே, நீங்கள் பிரசனத்தில் தரித்திருந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதை காட்டிலும் ஒருபோதும் வேறேதோ காரியத்தில் மிகவும் மும்முரமாயிருக்காதீர்கள். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். அது எவ்வளவு மோசமான நேரங்களாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய சபை அதற்கு எதிராக எவ்வளவுதான் போதித்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவோ அவருக்கு செவி கொடுக்கும் எவரிடமும் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேச இன்னமும் சித்தமுடையவராயிருக்கிறார். நாம் அப்படியே நம்மை அமைதிப்படுத்திக் கொள்வோமையானால் அவர் அதை செய்ய இன்னமும் ஆயத்தமாகவே உள்ளார். ஆனால் நாமோ ஓடி குழப்பமடைந்து, போதகரே, நான் இந்த சபையில் சேர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறோம். எந்த சபையிலிருந்து நீர் வருகிறீர்? இன்னார் இன்னார். நல்லது, உங்களுடைய கடிதத்தை எங்களிடம் கொண்டு பாருங்கள். என்னே, நான் இந்த சபையில் சேர்ந்து கொள்ள முடியுமா? ஆம், வாருங்கள். நாங்கள் உங்களை சற்று தண்ணீரால் தெளித்து உங்களுடைய பெயரை புத்தகத்தில் எழுதுவோம். அப்பொழுது நீங்கள் ஐக்கியத்தின் ஆதரவை பெற்றுக் கொள்வீர்கள். நல்லது. அதை பார்க்கிலும் மேசானிக் லாட்ஜ் என்ற இடத்தில் கூடும் சர்வதேச ஸ்தாபன கூடுகையே மேலான ஒழுங்கை வைத்துள்ளது. அது உண்மை. மேசானிக் லாட்ஜ் என்ற கூடுகை ஸ்தலம் மற்றும் மற்ற எல்லா கூடுகை ஸ்தலங்களும் சரியா இருக்கின்றன. ஆனால் அது இன்னமும் தேவனுடைய வீடா இருக்கவில்லையே. அங்கே நான் தேவனுடைய வீட்டில்தான் தேவன் பேசுகிறார். அந்த கூடுகை ஸ்தலங்கள் உங்களை அறநெறிக்குட்படுத்த முயற்சிக்கின்றன. ஆனால் தேவனோ உங்களை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவினூடாக நீதிமான்களாக்குகிறார்.
இப்பொழுது அதற்கு ஒரு நீதி நூல் சட்ட தொகுப்பு உண்டு. ஆனால் தேவனோ உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பை வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்கு முன்பாக உங்களை அமைதியாக்கிக் கொள்ளுங்கள். துவைத்தல் அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். வேலை அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். எதுவுமே அதற்கு இடையூறாக இருக்க அனுமதிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு எவரையும் அனுமதிக்க வேண்டாம். அப்படியே அவருக்கு முன் செல்லுங்கள். எங்காவது காடுகளுக்குள் எழும்பி செல்லுங்கள். சாலையின் பக்கவாட்டில் செல்லுங்கள். அந்தரங்க அறைக்குள்ளாக சென்று கதவை தாழிட்டுக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது உங்களுடைய முழங்காலில் தரித்திருங்கள். நீங்கள் எல்லா விதமான சத்தங்களையும் எங்கும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அப்படியே கீழே அமர்ந்து அந்த சத்தங்கள் யாவும் அமைதியாக்கப்படுகின்ற வரையிலும் அங்கேயே தரித்திருங்கள். அப்பொழுது நீங்கள் உயரத் துவங்குவீர்கள். அது உங்களை மாற்றும். அது இந்த குட்டி சாமுவேலை வித்தியாசமுள்ளவராக மாற்றினது போல உங்களையும் வித்தியாசமுள்ளவர்களாக்கும். நீங்கள் இதை செய்வீர்களேயானால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யும். இப்பொழுது அது நீங்கள் என்னவா இருக்க வேண்டுமோ அந்நிலைக்கு உங்களையே உருவாக்கும். அது நீங்கள் எவ்விதமான கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கும். நாம் இப்பொழுது இந்த நவீன நாளிலிருந்து கடந்து சென்ற ஒரு நாளுக்குள்ளாக திரும்பி செல்வோமாக. நாம் பூர்வ நாட்களுக்கு திரும்பி செல்வோமாக. இந்த தேவனுடைய சத்தம் எல்லா காலங்களிலும் எல்லா வாழ்க்கை முறைகளிலும் உள்ள மனிதர்களிடத்திலும் வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு விவசாயியா இருந்தாலும், நீங்கள் ஒரு செப்பனிடுபவராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் இன்னமும் பேசுகிறார். நீங்கள் ஒரு பாவியா இருந்தாலும், நீங்கள் ஒரு வேசியா இருந்தாலும், விபச்சாரியா இருந்தாலும், நீங்கள் ஒரு குடிகாரனாய் இருந்தாலும், நீங்கள் ஒரு உள்ளூர் சபை அங்கத்தினராய் இருந்தாலும், என்ன பெயரளவில் உள்ள சபை அங்கத்தினராய் இருந்தாலும், நீங்கள் என்னவா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய சத்தமானது உங்களிடத்தில் பேச இன்னமும் காத்திருக்கிறது. நான் இப்பொழுது மோசேயை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏற்கனவே 80 வயதானவனாய் இருந்தபோது 80 வருட கால வேதசாஸ்திர பயிற்சியுடையவனாய் இருந்தான். அவன் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தான். அவன் அவைகளை நன்கு அறிந்திருந்தான். அவன் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க போகிறவனாய் இருந்தான் என்ற ஒரு வாக்குதத்தை உடையவனாயிருந்தான். ஆனால் அதே சமயத்தில் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தும் அந்நாளின் நவீன சபையின் சம்பிரதாயமான சபை அங்கத்தினராய் இருந்தபடியால் அவன் அந்த காரியத்தை தன்னுடைய சொந்த கரங்களில் எடுத்துக்கொண்டு அதை செய்ய முயற்சித்தான். அப்பொழுது அவன் ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். தேவனுக்கு செவிகொடாமல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்களே பார்க்கிறீர்களா? நீங்கள் அதை அப்படியே குழப்புகிறீர்கள். பிசாசு இந்த காலையில் நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டாம் என்று கூறும். மற்றொருவரோ அதை பின்னர் செய்யுங்கள் என்று கூறுவார். ஒருவர் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் நிச்சயம் அறிந்திருப்பது மேலானதாகும் என்று கூறுவார். மற்றொருவர் நீங்கள் ஒரு நல்ல நேரத்தை இழக்கப் போகிறீர்கள் என்று கூறுவார். அதனை தீர்க்க ஒரே ஒரு வழி அதனோடு தேவனுடைய வார்த்தை அண்டைக்கு செல்வதே ஆகும். ஆனால் ஜனங்களோ இன்றைக்கு அதனை செய்ய விரும்புகிறது போன்று தென்படுகிறதில்லை. மோசே மிக சிறந்த ரபிமார்களிடையே இருந்து வந்தான். ஆனால் அவர்களோ சம்பிரதாயத்தையும் குளிர்ந்து போன முறைகளையும் உடையவர்களாக இருந்தனர். மோசே எவ்வாறு நாணலுக்குள் மறைக்கப்பட்டான் என்றும் பெரிய முதலைகளினால் எப்படி அவனை பிடிக்க முடியவில்லை என்பதையும் குறித்து அவனுடைய தாய் தனக்கு கூறின கதையை அவன் கேட்டிருந்தான். எப்படியாக அந்த சிறு குழந்தை அந்த நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தது. அந்த வயதான முதலைகளோ கொழுத்து போயிருந்தன. இதை சிறு பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன். அவைகள் அந்த சிறு குழந்தைகளை தின்று கொழுத்து போயிருந்தன. அந்த வயோதிக கொக்கி முக்கினை கொண்ட ஸ்திரீகள், அரண்மனை காவல்கார ஸ்திரீகள், ஒருபோதும் ஒரு குழந்தையை பெற்றிராதவர்கள், ஒரு குழந்தையின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறியாதிருந்தனர். ஏன்? அவர்கள் வெறுமன அங்கு சென்று அந்த சிறு குழந்தைகளை எடுத்து கொன்று அவைகளை ஆற்றில் வீசினர். அந்த சிறு குழந்தைகளை நிமித்தமாக அந்த வயோதிக முதலைகள் கொழுத்து போயிருந்தன. அதே சமயத்தில் தேவன் அந்த தாயினுடைய இருதயத்தில் மரண தருவாயில் உள்ள அவளுடைய குழந்தைக்கு ஒரு வழியை ஏற்பாடு செய்ய தூண்டினார். அது கிறிஸ்துவிற்கு ஒரு மாதிரியா இருந்ததை நீங்கள் காணவில்லையா? அவர் மரணத்துக்குள்ளாக சென்றார். அந்த வயதான முதலைகள் ஒவ்வொன்றுமே ஆற்றில் சென்று கொண்டிருந்த அந்த சிறிய பெட்டியண்டை வரும். ஆனால் அவைகளால் ஏன் அதனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த சிறு குழந்தையை ஏன் அவைகளால் சாப்பிட முடியாமற் போயிற்று? அங்கே ஒரு தூதன் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் இங்கிருந்து தூரமாய் பொங்கல் என்றான். ஏன்? தேவன் தம்முடைய ஜனங்களை தம்முடைய தூதர்கள் கவனித்துக் கொள்ளும்படி கட்டளையிடுகிறார். தேனே, நீ பயமடையவில்லையா? தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் தேவனோ பெரியவராயிருக்கிறார். புரிகிறதா? எனவே எல்லா முதலைகளும் அந்த சிறு பெட்டியினிடத்திலிருந்து ஓட வேண்டியதாயிற்று. அதே சமயத்தில் மோசே இந்த எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தான். ஆயினும் 40 வருட பயிற்சிக்கு பிறகு அதன் பின்னர் வனாந்திரத்தில் அவன் இன்னமும் தன்னுடைய கரங்களில் அந்த காரியத்தை எடுத்து செல்ல முயன்றான். நாம் வேதத்தை அறிவோம்,
என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அதே சமயத்தில் நாமோ நல்லது, இப்பொழுது நாம் அதை இந்த விதமாக செய்வோம், இனி அற்புதங்களின் நாட்களே ஒருபோதும் இருக்காது, நாம் இனி அவைகளை காண்பதாக நம்புகிறதில்லை என்பதையும் நாம் அறிவோம். அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று நாம் விசுவாசிக்கிறோம். முழுகுதலை போன்றே தெளித்தலும் அவ்வளவு நல்லதாகவே உள்ளது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை போன்றே பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் அவ்வளவு நல்லதாகவே உள்ளது. மற்றவர்கள் எல்லோருமே அந்த விதமாகவே சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் கூட அதையே செய்வோம் என்கிறோம். மோசே ஒரு ராணுவ மனிதனாய் இருந்து வந்தான். எனவே அவன் ஒரு ராணுவ மனிதனாய் இருக்கின்றபடியால் தன்னுடைய கரத்தினால் எகிப்தியர்களை கொண்டு போட முடியும் என்றும் அவ்விதமாக அவன் பயிற்றுவிக்கப்பட்டிருந்ததையும் எண்ணி பார்த்தான். தேவன் எதை செய்தாரோ அதுவே அவ்வளவு நன்மையாயிருக்கும். நீங்கள் அதை குறித்து எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரு மனிதரை கொன்றதற்காக ஒவ்வொருவரும் மோசையை கடிந்து கொள்கின்றனர். ஆனால் அவர் அங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு திரும்பி வந்து எல்லோரையும் கொண்டு போட்ட போது எவரும் அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. அவன் பார்வோனுடைய சேனை முழுவதுமே கொண்டு போட்டான். ஆனால் தேவன் அதில் இருந்தார். அந்த முதலாவது ஒன்றிலோ தேவன் இருக்கவில்லை. அப்பொழுது மோசே சபை சாஸ்திரம் முழுவதையும் அப்படியே ஒதுக்கி தள்ளினான். அவன் அடுத்த பார்வோராக இருக்க வேண்டியவராக இருந்தான். ஆனால் அவன் இன்னமும் தேவனை அறியாதிருந்தான் என்பதை கண்டறிகிறோம். ஆனால் ஒரு நாள் காலையில் வனாந்தரத்தின் பின்புறத்தில் 80 வயதான வயோதிகன் தன்னுடைய கன்னத்தில் உள்ள முடிகள் கீழே தொங்க அவன் ஒரு எரிகின்ற முச்செடியை கண்டான். எனவே என்ன நடக்கப் போவதாக இருந்தது என்பதை காணும்படி திரும்பினான். அவன் புதரண்டை நெருங்கின போது அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். தேவன் அவரிடத்தில் பேசுவதற்கு முன்பு அவர் 40 வருடங்களாக அவனை அவதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. தேவன் நம்மிடத்தில் பேசும்படிக்கு நாவின் நாளில் பெற்றுள்ள எல்லா குமரலோடும் குழப்பத்தோடும் 10 நிமிடங்கள் அமைதியாக தரித்திருக்க மாட்டோம். அதே சமயத்தில் மோசே 40 வருடங்களுக்கு பிறகும் அந்த முச்செடியின் பிரசனத்தில் அங்கே நின்றான். அவனை அழைத்த அந்த ஒரு சத்தத்தினால் அவன் தனக்கு கற்பிக்கப்பட்டிருந்த 80 வருட எல்லா பயிற்சிகளை காட்டிலும் 5 நிமிடங்களில் தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டான். அது அவனை ஒரு வித்தியாசமான மனிதனாக்கிற்று. நீங்களும் சாமுவேல் செய்தது போல அவருடைய சத்தத்தை கேட்க போதுமான நேரம் அப்படியே நிற்பீர்களேயானால் அது உங்களையும் ஒரு வித்தியாசமான மனிதராகவும் ஸ்திரீயாகவும் ஆக்கும். அப்படியே நில்லுங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுக்கு தேவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் வேண்டுமென்றால் அவரிடத்தில் கேளுங்கள். அதன் பின்னர் அப்படியே நின்று அதை குறித்து அவர் என்ன கூறப்போகிறார் என்று புரிந்து கொள்ளும்படி செவி கொடுங்கள். அப்படியே உங்களுடைய இருதயத்தை திறந்து கர்த்தராகிய இயேசுவே இதை குறித்து என்ன என்று கேளுங்கள். அப்படியே அங்கே தரித்திருங்கள். அவர் முதலில் 5 மணி நேரமாக பதிலளிக்கவில்லை என்றாலும் அதன் பின்னர் மற்றொரு 5 மணி நேரம் காத்திருங்கள். அவர் இன்றைக்கு பதிலளிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் நாளைக்கு பதிலளிப்பார். அவர் இந்த வாரம் பதிலளிக்கவில்லை என்றால் அவர் அடுத்த வாரம் பதிலளிப்பார். அவர் பதிலளிக்கும் வரையில் அங்கேயே தரித்திருங்கள். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய சத்தம் திரும்ப பேசுவதையும், ஆம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறுவதற்கும் செவிகொடுங்கள். அதன் பின்னர் அவை யாவும் முற்று பெற்றுவிடும். அப்பொழுதே உங்களால் தீர்வை காண முடியும். புரிகின்றதா? நானே உன்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற கர்த்தர். இப்பொழுது போ, இனி பாவம் செய்யாதே. நான் உன்னை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. அதன் பின்னர் உங்களால் சுயாதீனமாக செல்ல முடியும். நீங்கள் சரியா இருக்கிறீர்கள். ஆனால் அந்த சத்தம் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற நிச்சயமுடையவர்களாக இருக்க வேண்டும். மோசே அதை கேட்டான். அவன் ஒரு மாற்றமடைந்த மனிதனாய் இருந்தான். தீர்க்கதரிசி ஏசாயாவை நோக்கி பாருங்கள். ஒரு வாலிப மனிதனாய் இருந்தபோது அவன் அதை செய்திருந்தான். மகத்தான ஆதரவை கொண்ட உசியா ராஜாவின் நாட்களில் ஒரு நீதியுள்ள மனிதனாய், ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். அவன் ஏசாயாவை நேசித்தான். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் அப்படியே ராஜாவினுடைய கரத்தின் பேரிலேயே சாய்ந்திருந்தான். அவனுக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் உசியாவே அதை அவனுக்கு கொடுத்தான். ஒவ்வொரு நேரத்திலும் அவனுக்கு தேவைப்பட்ட எந்த காரியத்தையும் ஏன் இந்த நல்ல ராஜாவே அதை அவனுக்கு கொடுப்பான். ஆனால் அந்த ராஜா மரித்து போன ஒரு நேரம் வந்தது. செழிப்பு எப்பொழுதுமே ஜனங்களை பாழாக்குகிறது. அது கூறுவதற்கு ஒரு கடினமான காரியமாயிருக்கிறது. ஆனால் செழிப்பு ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து தூர கொண்டு செல்கிறது. தேவன் வேதாகமத்தில் ஒரு இடத்தில் இதன் பேரிலான ஏதோ ஒரு காரியத்தை கூறியுள்ளார். அவர், நான் உன்னை ஆசீர்வதித்த போது உனக்கு மிகுதியாக அளித்தேன். நீ தரித்திரனாய் இருந்தபோது நீ ஒன்றுமில்லாதிருந்தாய். அப்பொழுது நான் உன்னண்டை வந்தபோது நீ எனக்கு செவி கொடுத்தாய். நீ என்னை சேவித்தாய். ஆனால் நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு சம்பூர்ணமாய் அளித்த போதோ நீ என்னிடத்தில் இருமாப்பு கொண்டாய் என்றார். அதைத்தான் அமெரிக்கா செய்திருக்கிறது. அது கர்வம் கொண்டுள்ளது. அதைத்தான் சபையும் செய்துள்ளது. உங்களால் அந்த மூலைகளில் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்பு கொண்ட மகத்தான பெரிய கட்டடங்களை அமைத்துக் கொள்ள முடிந்தது. அதற்குள்ளே ஒவ்வொரு காரியமும் எவ்வளவு எளிதாக இருக்க முடியுமோ அவ்வளவு எளிதாக அமைத்துக் கொண்டுள்ளீர்கள்.
எனவே தேவனுடைய சத்தத்தை கேட்க உங்களுக்கு நேரமில்லை என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. ஆனால் அது எடுக்கப்படும் நேரம் வரும் வரை காத்திருங்கள். அப்பொழுது அதை கேட்க வாஞ்சிப்பீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு காரியமும் அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த விதமாக இல்லாமற் போகும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. எனவே ஏசாயா அவனால் அந்த ராஜாவினுடைய கரத்தின் பேரிலேயே சார்ந்திருக்க முடிந்தது. அவன் ஒரு தயப்பற்ற வாலிப மனிதனாகவும் இந்த வாலிப மனிதனுக்குள் அருமையான ஆவியை உடையவனமாக இருந்தபடியால் ராஜா அவனை நேசித்தான். ஒரு நாள் அவனுக்கு இருந்த ஆதரவுகள் பிடுங்கப்பட்டன. அதாவது ராஜா மரித்து போனான். ராஜா மரித்து போன போது அப்பொழுது அவன் சுற்றுமுற்றும் நோக்கி பார்க்க துவங்கின போது அவன் ராஜாவை போல எவரையும் கண்டறிய கூடாமற் போயிற்று. இந்நாட்களில் ஒன்றில் இதை போன்ற இந்த ஸ்தாபன பாகுபாடற்ற குழுவிலிருந்து உதைத்து தள்ளப்படுவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்து கொள்ள வேண்டியதான ஒரு நேரம் வரும். இல்லை என்றால் உங்களால் ஆராதிக்க முடியாது. நீங்கள் அறிந்துள்ளபடி அது உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் இப்பொழுது உங்களை பரியாசம் செய்வார்கள். ஆனால் அங்கே ஒரு புறக்கணிப்பு உண்டாயிருக்கும் நேரம் ஒன்று உண்டு. ஏனென்றால் மிருகத்தின் முத்திரை வர வேண்டும். நீங்கள் ஒன்று சபைகளின் ஆலோசனை சங்கத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அது ரோமாபுரியில் உள்ள மிருகத்தை போன்றிருக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஆராதிக்கவே முடியாது. அதைத்தான் வேதவாக்கியம் கூறுகிறது. அப்பொழுதுதான் நீங்கள் ஏசாயா கதறினது போல கதற வேண்டியதாக இருக்கும். அவன் ஆலயத்திற்குள் சென்றான். அப்பொழுது அவன் தெளிவாக உணர்ந்தான். அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, ஓஹோ கர்த்தாவே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் என்று கூறினான். நீங்கள் நல்லவர்கள் என்று உங்களை நீங்களே நினைத்துக் கொள்ளுகிறீர்கள். ஆனால் அந்த நேரம் வரும் வரை காத்திருங்கள். நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் கூறியிருக்கிறேன். அவன் என்ன செய்தான்? அப்பொழுது அவன் பதறல் அடைந்தான். நீங்கள் இந்த காரியத்தை குறித்து பதறல் அடையும் போது ஏதோ காரியம் சம்பவிக்கும். நீங்கள் போதுமான அளவு பதறல் கொள்கிறதில்லை. ஓ நல்லது, நான் சபையை சேர்ந்து கொண்டேன், அதுவே அதற்கு தீர்வாகிறது. ஆனால் நீங்கள் அதை குறித்து பதறல் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே தேவன் தேவையாயிருக்க வேண்டும். இயேசு நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்றார். ஆனால் நீங்கள் உலகத்தின் காரியங்களோடு திருப்தி அடைந்திருக்கும் வரையில் எப்படி தேவனால் உங்களிடத்தில் பேச முடியும்? நீங்களோ தேவன் என்னிடத்தில் ஒருபோதும் பேசினதே இல்லை என்கிறீர்கள். ஏன்? அவர் பேச விரும்புகிறார். ஆனால் நீங்களோ உலகத்தின் காரியங்களினால் அதிகமாய் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் இன்றைக்கு நம்மோடுள்ள காரியமாய் இருக்கிறது. நாம் நம்முடைய எல்லா நேரங்களையும் உலகத்தின் காரியங்களின் பேரிலும் உலக இன்பங்களின் பேரிலும் ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுக்கோ நேரத்தையே அளிக்கிறதில்லை. அது உண்மை. இப்பொழுது ஏசாயா பதறல் அடைந்தான் என்பதை நாம் கண்டறிகிறோம். எனவே அவன் கூச்சலிட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜனங்களின் பாவங்களையும் அறிக்கையிட்டான். அவன் அறிக்கை செய்து கொண்டிருந்த போது அவன் தனக்கு மேலே ஒரு சத்தத்தை கேட்டான். அப்பொழுது அவன் நோக்கி பார்த்தபோது அங்கே கட்டடத்தினூடாக கேருபீன்கள் முன்னும் பின்னும் பறந்து கொண்டிருந்தன. செட்டைகளால் தங்களுடைய முகங்களை மூடி, செட்டைகளால் தங்களுடைய கால்களை மூடி, மற்ற செட்டைகளால் பறந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. ஏசாயா பதறல் அடைந்தான். தேவன் பணியின் பேரில் வந்தார். அப்பொழுது ஏசாயா, நான் அசுத்த உதடுகள் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூச்சலிட்டான். ஏனென்றால் ஒரு சத்தம் பேசியிருந்தது. அது அவனை மாற்றிவிட்டது. அந்த சத்தம் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைத்தது. யார் போவான்? இந்த ஒரு கூட்ட வேத சாஸ்திரிகளுக்கு மத்தியில் அந்த பிளவில் மனப்பூர்வமாய் நிற்கக்கூடியவன் யார்? யார் இந்த நாளில் போய் நான் இன்னமும் தேவனாய் இருக்கிறேன் என்று உரிமை கோருவார்? அவர்களுடைய அசுத்தத்தை கண்டிக்கும்படி யார் போவார்? அவர்களுடைய ஸ்தாபனங்களை கிழித்தெறிந்து மீண்டும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமைகளை யார் கட்டி எழுப்புவார்? யார் போவார்? ஏசாயாவோ, கர்த்தாவே, நான் போகும் முன்னே நான் மாற்றி அமைக்கப்பட வேண்டியவராய் இருக்கிறேன் என்றான். இந்த சில சிறு பயங்களும் குழப்பங்களும் அவரை விட்டு போக வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட அழைப்பும் அவண்ணமாகவே இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறந்து மாற்றமடைந்து புதிதாக்கப்பட வேண்டும். கற்பனை அல்ல, ஆனால் உங்களுடைய இருதயத்திலிருந்து ஏதோ காரியம் உண்மையாகவே சம்பவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொள்வீர்களேயானால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தூதர்களில் ஒருவன் வெண்கல பலிபீடத்தண்டை சென்று குரட்டை எடுத்து அக்கினி தழலை சென்று அதிலிருந்து எடுத்து ஏசாயாவின் அண்டை ஓடி அதை அவனுடைய வாயிலே வைத்தான். பின்னர், இப்பொழுது நீ சுத்தமாயிருக்கிறாய், போய் வார்த்தையை பேசி என்றான். ஏசாயா சத்தத்தை கேட்ட பிறகு அவன் மாற்றப்பட்டான். அதன் பின்னர் அதற்கு பின்னிருந்த அவனுடைய வருடங்களில் அவன் ஒரு முழு வேதாகமத்தையே எழுதினான். அவன் ஆதியாகமத்தில் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடித்தான். வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டது. ஏன்? காரணம், அவன் பதறல் அடைந்தான். ஒரு நேரத்தில் அது அதிகமாக தேவைப்பட்டதை அவன் அங்கு கண்டான். பாபிலோனில் தானியேல், நாம் கடந்த இரவு அவனை குறித்து பேசினோம். அவன் தன்னை எந்த பாபிலோனிய உபதேசங்களினாலும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தை தன்னுடைய இருதயத்தில் கொண்டிருந்தான்.
ஆனால் ஒரு நாள் அங்கே தானியேலுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி விரும்பினான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே சமயத்தில் அவன் வேத வாக்கியங்களை அறிந்திருந்தான். ஆனாலும் அவனுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று இருந்தது. எனவே அவன் ஒரு குறிப்பிட்ட நதியண்டை சென்றான். அவன் வெறுமனே அங்கு செல்லாமல் தன்னுடைய ரதத்தை நிறுத்திவிட்டு அங்கிருந்த நாணற்செடி புதரண்டை முழங்காற்படியிட்டு, தேவனாகிய கர்த்தாவே, நான் உமக்கு செவி கொடுக்க விரும்புகிறேன், நீர் எங்கே என்று கேட்டான். இல்லை, நீங்கள் அதை அந்த விதமாக செய்கிறதில்லை. ஏசாயா தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கொண்டு ரத ஓட்டுநர்களோடு ஆற்றண்டை சென்று அவர்களை திரும்ப அனுப்பிவிட்டான். ஆனால் இவனோ அவர் பேசுவதை கேட்கும் வரை அங்கேயே தரித்திருக்க போவதாயிருந்தான். அதுவே வழியாகும். அவன் அதை குறித்து பதறல் கொண்டான். தானியேல் தன்னிடத்தில், இதுதான் தானியேலே, நீ இதை செய், தானியேலே, நீ இதை செய்கின்ற அவரிடம் கூற முயற்சித்துக் கொண்டிருந்த எல்லா வேதசாஸ்திர பண்டிதர்களையும், ஞானவான்களையும், வானசாஸ்திரிகளையும், போர் வீரர்களையும் விட்டு தூரமாய் செல்ல வேண்டியவனாயிருந்தான். ஆனால் அவன் அவை எல்லாவற்றிலிருந்தும் தூரமாய் விலகி இருந்தான். அந்த விதமாகத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். அவன் ஆற்றண்டைக்கு சென்று 21 நாட்களாக அங்கே தரித்திருந்து கர்த்தருடைய தூதனோடு போராடினான். ஆனால் அவன் தண்ணீர்களின் மேலே நோக்கி பார்த்தான் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது அங்கு ஒரு தூதன் தன்னுடைய பாதத்தை பூமியின் மேலும் மற்றொரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்திருக்கிறதை கண்டான். அந்த தூதன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி, தானியேல் கண்ட காரியங்கள் நிறைவேறும் போது இனி காலம் செல்லாது என்று என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட்டான். அந்த தேசத்தின் பொல்லாங்கி நிமித்தமாக 21 நாட்கள் அவர் காலதாமதப்படுத்தி வந்தார். பெர்சியா ராஜாவின் நாட்களில் அந்த தேசத்தின் பொல்லாங்கி நிமித்தமாக அவர் 21 நாட்கள் காலதாமதப்படுத்தி இருந்திருப்பாரேயானால் இந்நாளில் அவர் என்ன செய்வார்? அவர் எவ்வளவு காலம் தாமதப்படுத்தக்கூடும்? ஆனால் அந்த மரிக்காத விசுவாசத்தோடும் மானிட இருதயத்தில் உள்ள அந்த பசியோடும் வாஞ்சையோடும் தேவனண்டை மறுப்பு கூறாமல் பரலோகத்திலிருந்து தேவன் பேசுகிற வரையிலும் அப்படியே நிலைத்திருங்கள். நீங்கள் இதனை கொண்டு, இந்த சுவிசேஷத்தை கொண்டு விளையாட முடியாது. இது விளையாடப்படுவதற்கானதல்ல. இது பரிபூர்ணமாக குறியிலக்கில் பட வேண்டும். அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது சரியாய் இருக்காது. அது கிரியை செய்யாது. அது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது அதிகாரத்தில் தன்னைத்தானே பரிசேயனாக்கிக் கொண்ட சவுல் என்னும் பெயர் கொண்டவனை நாம் வேதத்தில் கண்டறிகிறோம். அவன் சரியாக ஒரு வேத பண்டிதனாய் இருந்தான். அவன் கமாலியேலின் போதனையின் கீழ் அமர்ந்திருந்து எல்லா வேத வாக்கியங்களையும் அறிந்திருந்தான். அவன் அந்நாளின் வேத பண்டிதர்களுக்கு ஏற்றபடி அவ்வாறு இருக்க வேண்டிய விதத்தில் சரியாக சுயமானியை கொண்டவனாயும் தன்னைத்தானே அவ்வாறு உருவாக்கி கொண்டவனுமாயிருந்தான். ஆவிக்குரிய பிரகாரமாயிருந்த ஏதோ ஒரு காரியத்தை ஜனங்கள் செய்கிறதை அவன் கண்டபோது அவனுடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரம் அவனோடு இசைந்து செல்லவில்லை. அது இன்றைக்கு என்ன ஒரு இணையாக உள்ளது. அநேக ஜனங்கள் தங்களுடைய இருதயங்களில் நேர்மையாயும் உத்தமமாயும் இருக்கிற மறுபடியும் பிறந்திருக்கிற ஜனங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் நினைக்கின்றனர். அவர்கள் தெய்வீக சுகமளித்தல் மற்றும் பரிசுத்தாவியின் வல்லமைகள் போன்றவைகளை குறித்த ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார்கள் என்று இவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அது உண்மையாகும். சவுல் ஒரு நாள் கூச்சலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் மேலும் கீழும் குதித்துக் கொண்டும் அந்நிய பாஷைகளில் பேசி வியாதியஸ்தரை சுத்தமாக்கிற அந்த முழு கூட்ட பரிசுத்த உருளைகளையும் தான் போய் அடிக்கும்படிக்கு சபை பேராயரிடத்திலிருந்து பெற்ற கட்டளைகளை தன்னுடைய சட்டைப்பையில் வைத்துக் கொண்டு தமஸ்குவிற்கு செல்லும் தன்னுடைய வீதியில் இருந்தான். வேத பண்டிதர்களோ ஏன் அது ஒரு கூட்ட பிசாசுகள் என்று கூறினர். போய் அவர்களை கைது செய்து சங்கிலியினால் பிழைத்து இங்கே திருப்பிக் கொண்டு வா, நிச்சயமாக பேராகிறேன், உம்முடைய ஆணையின்படியே ஆக்கடவது. என்னே அவன் ஒரு மகத்தான மனிதனாயிருந்தான். அவன் டிடி PhD போன்ற வேத பாண்டித்து பட்டங்களை எல்லாம் உடையவனாக இருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவன் தன்னுடைய குதிரையின் மீது ஏறி புறப்பட்டு செல்ல அவனோடு ஒரு கூட்டமும் சென்றது. ஆனால் ஏறக்குறைய பிற்பகல் வேளையில் அவன் தன்னுடைய வழியில் சென்று கொண்டிருந்த போது ஏதோ ஒன்று அவனை தரையில் வீழ்த்தியது. அப்பொழுது அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல நுரை தள்ளிக் கொண்டு தூசியில் புரண்டான். அப்பொழுது அவன், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கூறுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அது என்னவாயிருந்தது? ஏதோ ஒரு வேதசாஸ்திரி அவரிடத்தில் பேசவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றது. ஒருவேளை அவன் மண்ணிலே நிலை தடுமாறி விழுந்து புருவமெல்லாம் புழுதியால் நிறைந்திருக்க அவனுடைய கன்னங்களில் இருந்து கண்ணீர் வடிந்தோடி இருக்கலாம். அப்பொழுது அவன், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்டான். ஓர் ஒளி அவனுடைய கண்களை சுற்றி பிரகாசித்த போது அவன் ஒரு வௌவாலை போல குருடனானான். அங்கே அவனுக்கு முன்பாக பெரிய அக்கினி ஸ்தம்பம் நின்றது. அதிலிருந்து ஒரு சத்தம்,
நீ துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற இயேசு நானே. உன்னுடைய மனிதனால் உண்டாக்கப்பட்ட போதனை தவறாயிருந்து வருகிறது என்று உரைத்தது. அது என்னவாயிருந்தது? ஒரு பிரதியட்சமான தரிசனமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தை உண்மையாக்கப்பட்டது. ஓ சகோதரர்களே, இன்றைக்கு அதுதான் தேவையாயிருக்கிறது. அதை போன்று இன்னும் அதிகமும் தேவையாயிருக்கிறது. நான் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். கடந்த இரவு சக்கர நாற்காலிகளில் இருந்த இந்த சிறு பெண் பிள்ளைகள் இன்றைக்கு சக்கர நாற்காலிகள் இல்லாமலேயே நடந்து வருகிறார்கள். அவர்கள் இயல்பாகவே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கு அமர்ந்துள்ள பெண் பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது என்ன செய்தது? இயற்கைக்கு மேம்பட்ட சத்தத்தில் அங்கே அன்று பேசின அதே இயேசுவானவர் இன்றைக்கு இன்னமும் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் மாற்றமடைந்த ஒரு மனிதனாய் இருந்தான். அவர் கலிலேயாவில் நடந்தபோது அவர் செய்தது போன்று ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் பேசுகிறதை ஜனங்கள் காணும் போதும் கேட்கும் போதும் அவர்கள் இன்றைக்கு மாற்றமடைய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். ஓ நிச்சயமாகவே, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அது என்ன செய்தது? அவர் அவரை ஒரு வேதசாஸ்திர பள்ளிக்கு அழைத்து சென்று அவனுக்கு ஏதோ ஒரு புதிய வேதசாஸ்திரத்தை போதித்தாரா? இல்லையே, அவர் அவ்வாறு செய்யவில்லையே. அவர் என்ன செய்தார்? அவர் அவரிடத்தில் பேசினார். ஒரு மேகத்தினூடாக ஒரு சத்தம் நேரடியாக வெளிப்படையாக பேசினது. அது என்னவாக இருந்தது? அது சீனாய் மலையிலிருந்து முழங்கின அதே தேவனாகும். கூட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடங்களில் நீங்கள் ஒரு மானிட சத்தம் மாற்றப்படுகிறதை கேட்கிறீர்கள். அவர்கள் மொழியின் முதலிடத்துக்களையே அறியாதிருக்கையில் கிறிஸ்துவானவரால் அந்த சத்தத்தை எடுத்து சர்வ வல்லமையுள்ள தேவனின் ரகசியங்களை பேச முடிகிறது. அது இப்பொழுது அவருடைய பிரசனத்தில் அமர்ந்துள்ள ஒவ்வொரு புருஷனையும் ஸ்திரீயையும் மாற்ற வேண்டியதாக உள்ளது. அவன், நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் என்றான். ஓ, நாம் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறோம். அவ்வாறு இல்லை எனில் அது எல்லாவற்றை பார்க்கிலும் தெளிவாக வெளிப்படுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நாமோ அந்த சத்தம் பேசுகிறதை கேட்க தவறும் வரையில் நாம் நம்முடைய சபைகளிலும் நம்முடைய வேத சாஸ்திரத்திலும் நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய ஜீவிய வழிகளிலும் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்திலேயே இருப்போம். அவர்களோ, ஓ, இது மனோவசியமாயிருக்கலாம், இது இதுவாயிருக்கலாம், அதுவாயிருக்கலாம், அல்லது மற்றதாயிருக்கலாம் என்பதை நீங்களே அறிவீர்கள் என்கிறார்கள். மோசே, அது அந்த முச்செடியில் இருந்த ஒரு பிசாசா என்று யூகிக்கிறேன் என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்? மோசேயிற்கோ எவ்வித கேள்விகளுமே இல்லை. அவர் அந்த சத்தத்தை கேட்டான். நீங்களோ, ஓ, அது என்னுடைய மனசாட்சியே என்னிடம் அதை அப்படியே கூறுகிறதா இருக்கலாம் என்று கூறலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் அது அவருடைய சத்தமா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் அறிந்து கொள்ளும். பேதுரு என்னும் பெயர் கொண்ட மற்றொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டிருந்து ஆவியினாலும் கூட நிரப்பப்பட்டிருந்தான். ஆனால் அவன் இன்னமும் முன்னோர்களின் பாரம்பரியங்களில் சார்ந்திருக்க விரும்பினான். அவன் அறிந்து கொள்ள விரும்புவதெல்லாம் இங்கே வார்த்தையில் இருந்தது. ஒரு நாள் அவன் மேல் வீட்டில் இருந்தபோது மாம்சம் புசிக்க கூடாது, எந்த மாம்சமும் மற்றும் ஓய்வு நாட்கள் போன்றவைகளை பற்றின பாரம்பரியங்களை கடைபிடிக்க விரும்பினான். அநேக நல்ல நபர்கள் இன்னமும் அதை போன்ற காரியங்களையே சார்ந்திருக்க முயற்சிக்கின்றனர். ஒரு நாள் அவன் மேல் வீட்டில் இருந்தபோது அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். அது, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று கூறாதே என்று உரைத்தது. தேவர் இங்கே இந்த பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு கூட்ட பிரசங்கிமார்களை எடுத்து, நாம் பைத்தியக்காரர்கள் அல்ல, நாம் பரிசுத்த உருளைகள் அல்ல, ஒரு கூட்ட குப்பை அல்லவென்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வாரானால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. புருஷர்களும் ஸ்திரீகளும் அவருடைய நன்மையை பருகியிருக்கின்றனர். அது மந்திரவாதமோ அல்லது மனோதத்துவ மனோவசியமோ அல்ல. அது ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியாயிருக்கிறது. உங்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அது உங்களை மாற்றும். அப்பொழுது நீங்கள் துன்பப்படுத்துகிறவர்களில் ஒருவராக மாற மாட்டீர்கள். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க விரும்புவீர்கள். நீங்கள் அவருடைய பிரசனத்திற்குள்ளாக மிதக்கும் வரையில் உங்களால் உங்களுடைய எல்லா கோட்பாடுகளின் தடைகளையும் கடந்து செல்லக்கூடுமானால் அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்கும். அப்பொழுது நீங்கள் அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன என்பதை விசுவாசிக்க மாட்டீர்கள். அவைகள் சரியாக இங்குள்ளன என்றே நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஏனென்றால் ஒரு மனிதனை மாற்றும்படியாக நிச்சயமாக உங்கள் பேரிலேயே ஒன்று நிகழ்த்தப்படும். அதைத்தான் தேவனுடைய சத்தம் எப்பொழுதுமே செய்கிறது. அது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் மாற்றி அவர்கள் இருக்க வேண்டிய பிரகாரமாக அவர்களை உருவாக்குகிறது. வேத பாடசாலைகளும் வேத சாஸ்திரிகளும் உருவாக்கி இருக்கிறது போன்றில்லாமல் தேவன் அவர்களுக்காக என்ன மாதிரியை வைத்திருக்கிறாரோ அதன்படியே உருவாக்குகிறது. அந்த சத்தம் பேசுகிறதே. நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். ஓ, நான் தனிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக செல்ல விரும்புகிறேன். நீங்கள் தனிப்பட்ட சாட்சிகளை தெரிந்து கொள்ள
எவ்வளவு விருப்பம் கொள்வீர்கள்? உங்களில் அநேக புருஷர்களும் ஸ்திரீகளும் அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். நான் வெறுமன ஒரு சிறு பையனாய் கண்டக்கி மலைகளில் இருந்தபோது அதை கேட்டதை குறித்து என்னால் நினைவு கூற முடிகிறது. அப்பொழுது நானோ அது ஒரு மரத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு பறவை என்று எண்ணினேன். ஆனால் அந்த பறவையோ பறந்து சென்று விட்டது. அப்பொழுது அவர், பயப்படாதே, ஏனென்றால் நீங்கள் என்றோ ஒரு நாள் இங்கிருந்து செல்லப் போகிறீர்கள். நீங்கள் நியூ ஆல்பனி என்று அழைக்கப்படுகிற ஒரு பட்டணத்திற்கு அருகில் குடியிருப்பீர்கள் என்றார். அவர், புகைக்காதே, குடிக்காதே, உன்னுடைய சரீரத்தை எந்த ஸ்திரீயுடனும் அசுப்படுத்திக் கொள்ளாதே, உனக்கு வயதாகும் போது நீ செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் உண்டு என்று கூறின போது நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன். ஓ, அவர் இன்னமும் மாறாத தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் உங்களுடைய மிக சிறிய அறையில், உங்களுடைய ஜெப அறையில் உங்களிடத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் பேசுவதை நீங்கள் கேட்கிறீர்கள். கூட்டத்தினருக்கு முன்பாக வெளியே வாருங்கள். அப்பொழுது காணும்படியாக ஜனங்களிடத்தில் பேசுவார். தேவனுடைய சத்தம் அது சாமுவேலின் நாட்களில் அபூர்வமாயிருந்தது. அது இன்றைக்கும் அதிக அபூர்வமாயிருக்கிறது. ஏனென்றால் பிரதியட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது. பேதுரு அந்த சத்தத்தை கேட்டான். அது அவனுடைய முழு வேத சாஸ்திரத்தையும் மாற்றினது. அவன் நேராக புறஜாதியாரண்டை சென்றான். அவர்களோ ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்ட கல்வியற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான். ஆனால் தேவனுடைய சத்தம், அவனுடைய போதனை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சத்தமே அவனை மாற்றினது. இப்பொழுது இன்னும் ஒன்று. வேதாகமத்தில் ஒரு சமயம் ஒரு நல்ல மனிதன் இருந்தான். இயேசுவோடு தனிப்பட்ட முறையில் அறிமுகமான ஒருவன். அவன் அவரை நேசித்து, அவரில் விசுவாசம் கொண்டு, அவரை ஆராதித்து, அவரோடு விளையாடி, அவரோடு மலைகளுக்கு சென்று, ஆறுகளுக்கு சென்று அவரோடு மீன் பிடித்தவன். அவன் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தான். ஒரு நாள் இயேசுவானவர் போய்விட்ட போது மரணமானது அவனுடைய அறைக்குள்ளாக வந்து களவாடியது. அவன் அந்த பண்டைய வைதீக சபையை விட்டு வெளியேறியிருந்தான். அவனும் அவனுடைய அன்பார்ந்த சகோதரிகளான மார்த்தாளும் மரியாளும் அதை விட்டுவிட்டிருந்தனர். அவர்கள் அவரை நேசித்த காரணத்தினால் அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து அவர் மேசியாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று விசுவாசித்தனர். அவ்வாறு செய்தபடியால் சபையானது அவர்களை துரிதமாக சபை கட்டுப்பாட்டிலிருந்து விலக்கி வைத்திருந்தது. இந்த வாலிபன் மிகவும் வியாதிப்பட்டு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டார். 4 நாட்கள் கடந்து விட்டன. அப்பொழுது வேதசாஸ்திர போதனைகள் என்ன நன்மையை செய்யும்? அப்பொழுது அவனுடைய சபை என்ன நன்மையை செய்யும்? ஆனால் அப்பொழுது தேவனுடைய சத்தம் பூமியின் மேல் இருந்தது. அவர் லாசருவண்டை பேசினார். லாசரு மரித்து போய் கல்லறையில் அழுகி போயிருந்த ஒரு மனிதன் அவருடைய சத்தத்தை கேட்டு வெளியே வந்து மீண்டும் ஜீவித்தான். நான் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் ஒரு காலத்தில் மரித்து போயிருந்தேன். நீங்கள் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்து போயிருந்தீர்கள். ஆனால் தேவனுடைய சத்தமோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உரைத்தது. நான் அந்த சத்தம் முடமானவனிடத்தில் பேசி அவனை நேராக்கிறதை பார்த்திருக்கிறேன். நான் தேவனுடைய சத்தம் குருடனண்டை பேசி அவனுடைய கண்களை திறந்திருப்பதை பார்த்திருக்கிறேன். மரிப்பவர்களும் புற்றுநோயினால் பீடிக்கப்பட்டவர்களும் குஷ்டநோய்களும் மீண்டும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு அவர்கள் நல்ல சரீரத்திற்கு திரும்புவதை நான் காண்கிறேன். அவர் குடிகாரர்களிடத்திலும் நரம்பு தளர்ச்சியுற்றவர்களிடத்திலும் ஒதுக்கப்பட்டவர்களிடத்திலும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படக்கூடிய சோம்பேறி தெருசுற்றிகளிடத்தில் பேசினதையும், அதன் பின்னர் அவர்கள் பெருந்தகையோராய் ஜீவனுள்ள தேவனுடைய பரிசுத்தவான்களாய் பெண்மணிகளாய் மாறினதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய சத்தம் பேசினது. அதற்குத்தான் இன்றைக்கு நாம் செவி கொடுக்கிறோம். நான் இதை முடிவாக கூறுவேனாக. உங்களுடைய விலையேறப்பெற்ற ஆத்துமா உங்களுடைய சரீரத்தை விட்டு எடுக்கப்பட்டு அது சேர வேண்டிய அதனுடைய ஸ்தலத்திற்கு செல்லும் ஒரு நேரம் வரும். அப்பொழுது அது ஒன்று அப்பால் உள்ள அந்தகாரத்துக்குள்ளாக அலைந்து கொண்டிருக்கும், அல்லது தேவனுடைய மடிக்குள்ளாக செல்லும். அந்த சத்தம் மீண்டும் பேசும். வேதமோ, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் எழுந்து வருவார்கள், மற்றவர்களோ நித்திய சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் எழுந்து வருவார்கள் என்று கூறியுள்ளது. நீங்கள் தொலைக்காட்சி என்ன கூறுகிறதோ அதற்கு செவி கொடுக்க போகிறீர்களா? அல்லது செய்தித்தாள் என்ன கூறுகிறதோ, அல்லது வேத பண்டிதர்கள் என்ன கூறுகிறார்களோ, அல்லது தேவன் என்ன கூறுகிறாரோ அதற்கு செவி கொடுக்க போகிறீர்களா என்பதை உங்களுடைய சிந்தையில் தீர்மானம் செய்யும் நேரமாக இக்காலை இருக்கலாம். ஜனங்களாகிய உங்களுக்கு நான் அதை கூறட்டும். தேவன் என்ன கூறுகிறாரோ அதை தவிர வேறெந்த காரியம் என்ன கூறினாலும் செவி கொடுக்காதீர்கள். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் பேரிலேயே காத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களை மாற்றுவார். நீங்களோ, சகோதரன் பிரணாம், நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னால் விசுவாசிக்க கூடும் என்று நான் ஆவல் கொள்கிறேன், என்னால் குறிப்பிட்ட காரியங்களை செய்ய முடியும் என்று நான் ஆவல் உறுகிறேன் என்று கூறுகிறீர்கள். ஆனால் உங்களால் முடியாது. ஏன்? நீங்கள் போதுமான அளவு அமைதியாக இருக்கிறதில்லை.
சந்தேகங்கள் யாவும் அற்றுப்போகின்ற ஒரு இடத்திற்குள்ளாக நீங்கள் செல்லுகிறதில்லை. நீங்கள் சந்தேகங்கள் கடந்து போகின்ற ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் போது நீங்கள் சுவாதீனமாயிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தம் பேசுகிறதை கேட்க முடியும். என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய இரட்சகர். என்னுடைய பிள்ளையே, நான் உன்னுடைய சுகமளிப்பவர். நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டியதில்லை. நீ விடுதலையாகும்படி நான் மரித்தேன். ஆனால் நீ இந்த அதிர்வில் இந்த எல்லா விதமான சத்தங்களோடு இங்கு கலந்திருக்கும் வரையில் அவை எல்லாவற்றிலிருந்தும் வெளியேறு. ஒரு முறை நான் மேலே மலைகளில் இருந்த ஒரு நேரம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. நான் அந்த அனுபவங்களை ஒருபோதும் மறவேன். சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது இன்னும் சற்று அதிகமாக இருக்கலாம். அப்பொழுது நான் திரு ஜெஃப்ரீஸ் அவர்களுக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்காக சுற்றி வளைத்து ஒன்று திரட்ட உதவி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் குதிரைகளின் மேல் உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வந்திருந்தனர். அவர்களை கால்நடைகள் வரும்படி அறிந்து கொள்ளும்படியாக அந்த மூட்டைகளை ஒரு குறிப்பிட்ட உப்பளங்கள் உள்ள இடங்களில் இறக்கி வைக்கும்படிக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். அது ஏறக்குறைய ஜனக்குடியிருப்பிலிருந்து 70 மைல் தூரத்தில் இருக்கும். இல்லை என்றால் நான் குறிப்பிட்டு கூறுவது சுமார் 30 மைல், 35 ஒரு கால். கொலடோராவில் உள்ள கிரீம்லிங் என்ற இடத்தில் அங்கிருந்து 40 மைல் இருக்கலாம். அதாவது அங்கிருந்து 700 அல்லது 800 பேர்கள் கொண்ட ஜனத்தொகை உள்ள ஒரு பட்டணத்திற்கு நீங்கள் செல்லலாம். நான் என்னுடைய குதிரையை வைத்திருந்தேன். பின்னர் நான் குதிரை சேரத்துடன் இணைந்த சோடிப்பைகளை குதிரையை விட்டு இறக்கிவிட்டேன். நாங்கள் இரட்டை தூரதரிசனி கண்ணாடியினூடாக கால்நடைகளை பார்த்தோம். நான் என்னுடைய குதிரையை ஒரு பெரும் மரக்கலையில் கட்டியிருந்தேன். குதிரைக்கு பின்னே குடியிருப்பு வண்டிகள் இருந்தன. குதிரையோ முன்னால் இருந்தது. நான் மலைகளுக்கு மேலே சென்றேன். அது மிகவும் அழகாயிருந்தது. அது இளவேளர் பருவமாயிருந்தது. அப்பொழுது நான் பள்ளத்தாக்கினூடாக நோக்கி பார்த்துக் கொண்டு தூரத்தில் இருந்த தண்ணீரின் சிற்றலைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் அவைகளை கவனித்த போது அது நடு பிற்பகலாயிருந்தது. அப்பொழுது ஏதோ காரியம் என்னை அதிர்வுற செய்ததை கண்டேன். ஒரு வயதான தாய்க்கழுகு பறவையானது அதனுடைய கூட்டிலிருந்து தன்னுடைய குஞ்சுகளை எடுப்பதை கண்டேன். அது அவைகளை தன்னுடைய ரெக்கைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு சிறகடித்து பறந்தது. இதற்கு முன்பு அவைகள் கூட்டிலிருந்து வெளியே சென்றதே இல்லை. ஆனால் அது அவைகளை பள்ளத்தாக்கிற்கு கொண்டு சென்றது. அவைகள் இதற்கு முன்பு ஒருபோதும் கீழே வந்ததே இல்லை. அவைகள் பறக்க கற்றுக்கொண்டிருந்தன. ஆகையால் அது அவைகளை கீழே இறக்கிவிட்டது. அவைகள் நெடுக ஓடி புற்களை கொத்திக்கொண்டு ஒன்றன் மீது ஒன்று தடுக்கி விழுந்து கொண்டு அவைகளால் எந்த அளவு கவலையற்றதாக இருக்க முடிந்ததோ அவ்வளவு கவலையற்றிருந்தன. நான் அங்கு அமர்ந்திருக்கையில், இப்பொழுது இது உண்மையான ஒரு கூட்ட விசுவாசம் உள்ள கிறிஸ்தவர்களை போன்று இருக்கவில்லையா? அவைகள் கவலையற்றவைகளாக இருக்கின்றது என எண்ணினேன். அவைகள் ஏன் கவலையற்றிருந்தன? அவைகள் எந்த காரியத்திற்குமே பயப்படவில்லை. ஏனென்றால் தாய்க்கழுகு அவைகளை கவனிக்கும்படி பின்னாக மேலே பறந்து சென்று ஒரு கல்லின் மேல் அமர்ந்திருந்தது. ஓ, அதுவே இதனை அவ்வளவாய் மாற்றுகிறது. நீங்கள் நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள நேர்ந்தால் போதகர் இன்னார் இன்னார் என்ன சொல்லுவார், பேராயர் இன்னார் இன்னார் என்ன சொல்லுவார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் என்ன கூறினாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. இயேசுவானவர் மரித்தார். அவர் மகிமையின் கொத்தளங்களில் ஏறி இருக்கிறார். அவர் வானாதி வானங்களில் உட்கார்ந்திருக்கிறார். உங்களை ஒன்றுமே தொல்லைப்படுத்த போகிறதில்லை. அவருடைய கண்கள் அடைக்கலான் குருவின் மேல் இருக்கின்றன. அவர் என்னை கவனிக்கிறார் என்பதை நான் அறிவேன். அவர் உங்களையும் கவனிக்கிறார். அப்பொழுது ஒரு ஓநாயோ அல்லது வேற ஏதோ ஒன்று இந்த சிறிய குஞ்சுகளில் ஒன்றை தொல்லைப்படுத்த வறுமையானால், ஏன் அந்த தாய் அவைகள் கவனமில்லாதிருக்கலாம். ஆனால் அந்த தாய்க்கழுகு அந்த ஓநாயை கொத்தி தன்னுடைய பாதங்களில் இறுக்கி தூக்கி கொண்டு ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான அடிகள் தூரம் உயர கொண்டு சென்று அங்கிருந்து அதை கீழே போடும். அப்பொழுது அது ஆகாயத்திலே சிதைந்து போகும். அந்த சிறிய குஞ்சுகளை ஒன்றுமே தொல்லைப்படுத்த போகிறதில்லை. ஏனென்றால் தாய் அதை பார்த்து கொண்டே இருக்க போகிறது. உங்களை எதுவுமே தொல்லைப்படுத்த போகிறதில்லை. தேவனை அவருடைய வார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ள பயப்படாதீர்கள். சற்று இளைப்பாறும்படி ஓய்ந்திருங்கள். விசுவாசமுடையவர்களாயிருங்கள். விசுவாசியுங்கள். அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களை தொல்லைப்படுத்த முயற்சிக்கும் எந்த காரியத்தையும் அவர் சிதைத்து விடுவார். ஓ, அது உங்களை தாக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. சகல காரியங்களும் அவர் அதை அனுமதிக்கிறார். அது வேறொன்றுமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எந்த தீங்கும் உங்களிடை வர இயலாது. ஆகவே கொஞ்சம் கழித்து புயல் வந்தது. புயல் உருவாக துவங்கின போது, அது துரிதமாக வந்தபோது அந்த வடக்காற்று மின்னல்களோடு மணிக்கு 60 அல்லது 70 மைல் வேகத்தில் வீச துவங்கினது. அப்பொழுது அந்த தாய்க்கழுகு கம்பீரமான ஒரு பெரிய சத்தமிட்டு கீழே பள்ளத்தாக்கினூடாக சென்றது. அந்த கூக்குரல் அது என்ன செய்தது? அந்த கழுகு குஞ்சுகள் தங்கள் தாயினுடைய சத்தத்தை அறிந்து கொண்டன. அவர், என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன என்றார். அபாயம் அருகில் இருந்தது. இப்பொழுது அவைகள் கெட்டியான கற்துண்டுகளின் கீழே செல்ல முயற்சிக்கவில்லை. அவைகள் ஏதோ ஒரு விதமான குப்பைகளுக்குள்ளாக ஓட முயற்சிக்கவில்லை.
அவைகள் அப்படியே தாய்க்காக காத்திருந்தன. அதைத்தான் கிறிஸ்தவனும் செய்ய வேண்டும். அதை குறித்து தேவன் என்ன செய்ய போகிறார் என்று பாருங்கள். அந்த தாய்க்கழுகு தரையிறங்கின போது அதனுடைய மகத்தான பெரிய பாதத்தை இந்த விதமாக வைத்தது. அது ஒரு மகத்தான மிகப்பெரிய ஆகாய விமானம் கீழே இறங்கியது போன்று செட்டைகளை விரித்து கீழே இறங்கியது. அது தன்னுடைய தலையை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி கூச்சலிட்டது. அது அந்த பெரிய சிறைகளை ஏறக்குறைய ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை, இந்த கம்பிலிருந்து அந்த கம்பு வரையிலான 14 அடிகள் அகன்ற செட்டைகளை விரித்தது. அந்த எல்லா கழுகு குஞ்சுகளும் அவைகளால் முடிந்த அளவு கடினப்பட்டு ஓடி தங்களுடைய தாயின் செட்டைகளின் மேல் குதித்து ஏறிக்கொண்டன. அவைகள் தாயிரண்டை சென்றடைந்த போது தங்களுடைய சிறிய பாதங்களால் சிறகை பற்றி தங்களுடைய அலைகளால் அதை கொத்தி பற்றி கொண்டு அந்த உறுதியான சிறைகளை அவைகள் ஒவ்வொன்றும் உறுதியாய் பற்றி கொண்டன. தாய்க்கழுகோ அவைகளை ஏற்றிக்கொண்டு அந்த செட்டைகளில் ஒரு அதிர்வுமின்றி அந்த காற்றுக்குள்ளாக எடுமினது. அந்த தாய்க்கழுகு வந்து கொண்டிருந்த புயலில் இருந்து அவைகளை மறைக்கும்படிக்கு நேராக அந்த கண்மலைக்குள்ளாக பறந்து சென்றது. ஓ சகோதரனே, புயலானது சமீபித்திருக்கிறது. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அது உங்களை பாபிலோனிலிருந்து வெளியே வாருங்கள், வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பாவங்களுக்கு உடன்படாதீர்கள். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று அழைக்கிறது. நாம் முடிக்கையில் அப்படியே ஒரு கணம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. ஆமேன். நீங்கள் அதை கேட்டீர்கள். அதைத்தான் நாம் சபையில் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கிறோம். இக்காலை இங்கு யாராவது தேவனாகிய கர்த்தாவே என்னிடத்தில் இரக்கமாயிரும், நான் சபையை சேர்ந்திருந்தாலும் நான் ஒரு அறிக்கை செய்திருக்கிறேன், ஆனால் நான் உமக்கு முன்பாக அமைதியை பெறுவது எப்படி என்பதையும் அறியேன், உம்முடைய சத்தம் என்னை வழிநடத்துகிறதையும் எனக்கு போதிப்பதையும் நான் கேட்பேனாக. நீர் என்னிடத்தில் கேட்கக்கூடிய சத்தத்தில் பேச வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறியேன். நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நீர் என்னிடத்தில் பேசி என்னுடைய பாதைகளுக்கு வழிகாட்ட முடியுமா என்று கூறுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி கூறுவீர்களா? நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனே இரக்கமாய் இரும் என்று கூறுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கும் எங்கும் கரங்கள் காணப்படுகின்றன. அப்படியே தொடர்ந்து உயர்த்தியிருங்கள். சரி. கர்த்தாவே என்னிடத்தில் இரக்கமாயிரும், நீரே எனக்கு மிக அதிகம் தேவை. முடிப்பதற்கு சற்று முன்னர் இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்களா? தேவன் அங்கே பின்னால் உள்ள உங்களுடைய கரங்களை காண்கிறார். பெண்மணியே, பின்னாக உள்ள எல்லோரையும் வரிசையில் நின்று கொண்டிருப்பவர்களையும் காண்கிறார். தேவன் மேடையண்டையிலும் கூட இங்கே மேலே சுற்றிலும் உள்ள உங்களையும் காண்கிறார். சாமுவேல், ஏலி, நீர் என்னை கூப்பிட்டீரா என்று கேட்டான். அதற்கு ஏலி, இல்லை என் மகனே, நான் ஒருபோதும் உன்னை கூப்பிடவில்லையே என்றான். நண்பனே, உங்களுடைய இருதயத்தில் பேசினது நான் அல்ல, அது தேவனாகும். அப்படியே திரும்பி பேசி, உம்முடைய அடியேன் கேட்கிறேன், தேவனே என்னை உம்முடைய பாதுகாப்பில் எடுத்துக் கொள்ளும், இந்நாள் முதற்கொண்டு நான் முற்றிலும் உம்முடையவனாய் இருப்பேனாக என்று கூறுங்கள். நித்திய தேவனே, ஆத்துமாவின் நேசரே, எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தவரே, சாமுவேலிடத்தில் பேசின, சவுலிடத்தில் பேசின, பேதுருவினிடத்தில் பேசின, தானியேலிடத்தில் பேசின, ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்தில் பேசின, எல்லா காலங்களினூடாகவும் பேசின அந்த அமர்ந்த மெல்லிய தேவனுடைய சத்தம் மீண்டும் இந்த காலையில் கூடாரத்தில் பேசியிருக்கிறது. ஒருவேளை 30 அல்லது 40 அல்லது ஒரு கால் 50 கரங்கள் இருக்கலாம். பாவிகளும் சபை அங்கத்தினர்களும் ஏமாற்றங்களோடு உள்ள ஜனங்களும் தங்களுடைய கரங்களை உயர்த்தினர். அவர்களில் அநேகர் கடந்த இரவு இங்கிருந்தனர். அவர்கள் கேட்கக்கூடியதாய் வருகிற உம்முடைய சத்தத்தை கேட்டனர். இப்பொழுது இந்த காலையில் அதே சத்தம் அவர்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் பேசுகிறது. அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிறார்கள். தங்களுடைய கரங்களை பரலோகத்தை நோக்கியவாறு உயர்த்தியிருப்பதோடு அவர்கள் தவறாய் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் சரியாயிருக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றனர் என்றும் கூறுகிறார்கள். நீர் உம்முடைய வார்த்தையில், என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், என்னிடத்தில் வருகிற யாவருக்கும் நான் நித்திய ஜீவனை அவர்களுக்கு அளிப்பேன், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று கூறியிருக்கிறீர். பிதாவே, நீர் அதை வாக்கு பண்ணினீர். இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரன் என்ற முறையில் தங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கிற இவர்களுக்கு நித்திய ஜீவனையும் நித்திய சந்தோஷத்தையும் தரும்படி நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் தங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் உமக்காக ஜீவிப்பார்களாக. ஜீவிய பயணத்தின் பாதையின் முடிவில் கர்த்தருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பார்களாக. பிதாவே, இதை அருளும். நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நிமித்தமாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். எத்தனை பேர் உங்களுடைய முழு இருதயத்தோடு, அப்படியே உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறீர்கள்? இப்பொழுது இதை போன்றே இந்த சிறு இடங்களுக்கு இங்கே நான் சற்று காலதாமதமாக வருகிறேன். ஆனால் வேதம் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம் என்று கூறியுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் வந்து வார்த்தைக்குள்ளாக சென்று கூட்டத்தாரினூடாக அசைவாடுகிறதையும்
அது அவர்கள் மீது துடைத்தெடுத்து அவர்களை மாற்றுகிறதை உங்களால் கவனித்து பார்க்க முடியும். நான் கூறியுள்ளது போலவே நான் உணர்ச்சிகளில் நம்பிக்கை கொண்டுள்ளேன், நிச்சயமாக. ஆனால் நீங்கள் பாருங்கள், உணர்ச்சிகள் உங்களை மாற்றுகிறதில்லை. உணர்ச்சிகள் உங்களுடைய சரீரத்தின் உணர்வுகளை தூண்டும்படியாக அதனை தொடும் வரைக்குமே செல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாவமுள்ள காரியத்திலிருந்து உங்களை மாற்றுகிறதோ? ஒரு பாவி என்றால் என்ன? அவிசுவாசி. இன்றைக்கு அநேக நபர்கள் ஒரு இளங்கலை பட்டத்தையும் ஒரு முனைவர் பட்டத்தையும் தத்துவ ஆராய்ச்சி பட்டத்தையும் இரட்டை சட்ட தத்துவம் ஆராய்ச்சி பட்டங்களை தங்களுடைய பெயர்களோடு இணைத்துக் கொண்டு இன்னமும் பாவிகளாயிருக்கிறார்கள். வேதாகமத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை அறிந்து பிரசங்க பீடத்திலிருந்து இன்னமும் அவிசுவாசிகளாயிருக்கிறார்கள். வேதம் விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று கூறியுள்ளது. அவர்கள் இந்நாளுக்கான பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறார்களா என்று அந்த ஜனங்களில் ஒருவரிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏன்? நிச்சயமாக இல்லை. தெய்வீக சுகமளித்தல் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஏன்? நிச்சயமாக இல்லை. அப்படியானால் அவன் ஒரு அவிசுவாசியாயிருக்கிறான். அது உண்மை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரேயானால் அவர் தம்முடைய சொந்த வார்த்தைக்கு சாட்சி பகர மாட்டாரா? தேவன் கூறுகிறது உண்மையா இருக்கிறது என்பதற்கு முரண்பாடாக உங்களுக்குள் இருக்கும் ஆவியானது சாட்சி பகருமையானால் அது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் சபையை சார்ந்திருக்கலாம், ஆனால் தேவன் உண்டு பண்ணின ஒவ்வொரு வாக்குதத்திற்கும் உங்களுடைய ஆவி ஆமேன் என்று கூறுகிற வரையிலும் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் அல்ல. பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் கூறினான், அவன், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்றான். உங்களுடைய ஆவியோ அது வேறொரு நாளுக்கானது என்று கூறுமையானால் வேதம் என்ன கூறினது? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் யூதர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் புறஜாதிகள் உண்டாயிருக்கிறது. அதே வாக்குத்தத்தம். அவர், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்றார். அது உபதேசத்தின் கொடியாய் இருக்குமானால் முதலாம் கொடியும் இரண்டாம் கொடியும் ஒரே உபதேசத்தை உடையதாக இருக்க வேண்டும். அதே உபதேசம் அதே பலன்களை உற்பத்தி செய்யும். திராட்சை செடியிலிருந்து ஒவ்வொரு கொடியும் தோன்றுகிற போது அது அதே காரியத்தையே உற்பத்தி செய்யும். நான் இந்த காலையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானது இன்னமும் ஜனங்களிடத்தில் பேசுகிறதையும் உரையாடுகிறதையும் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அப்படியே ஞானஸ்தான ஆராதனைக்குள்ளாக செல்லப் போகிறோம். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வேறெந்த வழியிலாவது தெளிக்கப்பட்டோ ஊற்றப்பட்டோ அல்லது முழுகப்பட்டோ இருந்திருந்தால் நீங்கள் தண்ணீரண்டைக்கு வரும்படி சவாலிடப்படுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள், சகோதரன் பிரணாம், நீர் என்னை பொருட்படுத்தி கூறுகிறீரா என்று கேட்கலாம். ஆம் சகோதரனே, தெளித்தல் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கவில்லை. வேதாகமத்தில் எவராவது எப்போதாவது தெளிக்கப்பட்டார்கள் என்று எந்த இடத்திலுமே இல்லை. இப்பொழுது இதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் வாரம் முழுவதும் இந்த மேஜையிலிருந்து கேட்டிருக்கிறேன். வேதாகமத்தில் எந்த ஒரு நபராவது எப்போதாவது அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக தெளிக்கப்பட்டார்கள் என்றோ, அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக ஊற்றப்பட்டார்கள் என்றோ, அல்லது அவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் முழுக்கு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்றோ நான் கண்டறியட்டும். முழு வேதாகமத்திலுமே எந்த ஒரு நபரும் எப்போதுமே தெளிக்கப்படவோ ஊற்றப்படவோ அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படவோ இல்லை. இல்லை ஐயா. ஒரு சமயம் சில ஜனங்கள் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எந்த நாமத்திலுமே ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனால் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். ஆனால் பவுல் அவன் அவர்களை அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் சந்தித்த போது அவர்கள் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படும்படி வர வேண்டும் என்று அவர்களுக்கு கூறினான். ஏனென்றால் அவர்கள் அதுவரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலர் ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு முன்னரே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர் என்று பேதுரு கண்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்படும் வரையில் அவர்களோடு தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அவன் கட்டளையிட்டான். நண்பனே, அது உண்மை. அநேக ஜனங்கள் இப்பொழுது சகோதரன் பிரணாம் இயேசு மாத்திரமே என்ற குடும்பினை சார்ந்தவர் என்று கூறுகின்றனர் என்பதை நான் அறிவேன். அது தவறாகும். நான் அப்படியே வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறேன். நான் எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சார்ந்திருக்கவில்லை. இயேசு மாத்திரமே என்ற பிரிவினர் எப்படியும் அந்த விதமாக ஞானஸ்தானம் கொடுக்கிறதில்லை. அவர்கள் வெறுமன இயேசுவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். வேதமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று கூறியுள்ளது. அநேக இயேசுக்கள் இருந்தனர், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. புரிகின்றதா? பார்த்தீர்களா? கிறிஸ்து மேசியாவாய் இருக்கிறார். புரிகின்றதா? அது உண்மை. இப்பொழுது நண்பர்களே, இப்பொழுது இந்த காலையில் இங்குள்ள நீங்கள் ஒருபோதும் அந்த விதமாக ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் உங்களுடைய ஆத்துமாவின் ஆழத்தில் பேசுவதாக. பேராயர் என்ன கூறுகிறார்? சபை என்ன கூறுகிறது?
மற்ற வேறெந்த காரியம் என்ன கூறுகிறது என்று பொருட்படுத்தாமல் வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்பதே உங்களுக்கான என்னுடைய கட்டளையாயிருக்கிறது. இப்பொழுது சகோதரன் நெபில் ஞானஸ்தான ஆராதனைக்காக ஆயத்தம் செய்ய இந்த அறைக்குள்ளாக செல்வார். மற்ற காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் மூப்பர்களில் சிலரும் என்னோடு வாருங்கள். இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் அங்கே உங்களோடு இருப்பேன். ஆனால் நான் என் இரட்சகர் அடைப்பதை கேட்க முடிகிறது என்று பாடப்போகும்போது இப்பொழுது வரப்போகின்றவர்கள் வரும்படி விரும்புகிறேன். நான் அவருடன் செல்வேன். சபை என்ன கூறினாலும் பொருட்படுத்தாமல் நான் அவருடன் செல்வேன். எவர் என்ன கூறினாலும் நான் வழிநடுக அவரோடு செல்வேன். இப்பொழுது நாம் பாடுகையில் ஆண்கள் இந்த அறைக்கு அவர்களுடைய வழியில் செல்லட்டும், ஸ்திரீகள் இந்த அறைக்கு அவர்களுடைய வழியில் செல்லட்டும். அதன் பின்னர் நாம் இன்னும் சற்று நேரத்திற்குள் முறைப்படி கலந்து செல்ல போகிறோம். சரி, இப்பொழுது யாவரும் சேர்ந்து பாடுவோம். நான் என்னுடைய இரட்சகர் அடைப்பதை கேட்க முடிகிறது. இப்பொழுது ஆண்கள் இங்கே போகிறார்கள், ஸ்திரீகள் எங்கே போகிறார்கள்? என்னுடைய இரட்சகர், தயவு செய்து இங்குள்ள ஸ்திரீகளில் சிலர் இந்த ஸ்திரீகளோடு செல்லுங்கள். நான் என் இரட்சகர் அடைப்பதை கேட்க முடிகிறது. நீங்கள் எதை கேட்டீர்கள்? அவருடைய சத்தம். என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அவர் எங்கே? இப்பொழுது நீங்கள் அதை உண்மையாக பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா? நான் பின் செல்வேன். அவர் எங்கே என்னை நடத்துகிறாரோ அங்கு நான் பின் செல்வேன். அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கு நான் பின் செல்வேன். நான் அவருடன் செல்வேன். வழிநடுக அவரோடு செல்வேன். இப்பொழுது நண்பனே, நான் இதை கூறுகிறேன். நான் ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் தேவனுடைய சத்தத்தின்படி பேசவில்லை என்றால் இதோ அது தவறான சத்தமாயிருக்கிறது. ஆனால் என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன. உங்களால் எப்படி வர முடியும்? நீங்கள் வர இங்கு காரணம் உள்ளது. காரணம் என்னவெனில், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. வேதம் அவண்ணமாக கூறியுள்ளது. இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை குறித்து சிந்தித்து பாருங்கள். அது சுவிசேஷ சத்தியமாய் இருக்கிறது என்பதை அறிந்து அதே சமயத்தில் அவர்களை ஏதோ ஒன்று பிடித்துக் கொண்டிருக்குமேயானால் அப்பொழுது ஒருவேளை அவர்களுடைய பெயர்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்பதை அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் என்ன? அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். பாருங்கள், வீணாய். ஓ, நீங்களோ நான் ஒரு விசுவாசமுள்ள மனிதன், நான் ஒரு விசுவாசமுள்ள என்று கூறலாம். அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து அவர்கள் வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வேதாகமத்தில் எவருமே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் தெளிக்கப்பட்டோ அல்லது ஊற்றப்பட்டோ ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். அதை ஆராய்ந்து பாருங்கள், அதை கண்டறியுங்கள். அது அவ்வாறு இருந்தால் இன்றிரவே மேடையின் மீது வந்து என்னிடத்தில் காண்பியுங்கள். அப்படி இருந்தும் நீங்கள் அந்த விதமாகவே செய்து வருவீர்களே ஆனால் அப்பொழுது நீங்கள் மனுஷருடைய பாரம்பரியத்தையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் உங்களிடத்தில் வந்து, நல்லது, நீங்கள் வந்து உங்களுடைய பாபாரிக்கையை செய்வீர்களே ஆனால் அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறுவாரேயானால் அது தவறாகும். அது மனிதனால் உண்டாக்கப்பட்ட உபதேசமாயிருக்கிறது. ஒரு போலியான தண்ணீர் ஞானஸ்தானம் ஒன்று உண்டு. போலியான பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒன்று உண்டு. பிசாசு பக்தி உள்ளவனாய் இருக்கிறபடியால் அவன் அதை போலியாக பாவனை செய்கிறான். காயின், அவனுடைய தகப்பன் பக்தியானவனாயிருந்தான். நாம் அதனூடாக பார்த்து வந்திருக்கிறோம். சர்பத்தின் வித்து இன்னமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஸ்திரீயின் வித்தும் கிறிஸ்துவினூடாக இன்னமும் தொடர்ந்து வருகிறது. ஆனால் என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நீங்கள் வேதாகமத்தின்படி இல்லாமல் ஒரு மனிதனுடைய கோட்பாட்டில் தவறாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் உங்களுடைய முதல் பிறப்பின் அறிக்கையே தவறாயிருக்கிறது என்பதையும் அறிந்தவர்களாய் காலையில் இங்கே அமர்ந்துள்ள சிலர் இதை குறித்து இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரும்பி போய் சரியாக துவங்கினால் ஒழிய நீங்கள் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்று இந்த வாரம் நான் பிரசங்கித்திருக்கிறதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களிடத்தில் பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்க முடிந்தால் நலமாயிருக்கும். அது தேவனாயிருக்கிறது. ஏனென்றால் அது வேதத்தோடு இசைந்து செல்கிறது. அது இசைந்து செல்லவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ ஒரு விதமான ஒரு தவறான சத்தம் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சரியான சத்தமோ எந்த தெளித்தலையோ ஊற்றுதலையோ தவறானதையோ பின்பற்ற அனுமதியாமல் உங்களை வேதாகமத்தின் விதிமுறைகளுக்கே பின்பற்ற அனுமதிக்கும். நேராக வந்து வேதாகமத்தின் விதிமுறைகளை பின்பற்றுங்கள். நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பீர்களேயானால் அதை செய்யுங்கள். அதற்கு எதை இழக்க வேண்டி இருந்தாலும் நான் கவலைப்படாமல் நான் கர்த்தராகிய இயேசுவை பின்பற்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைப்பேன். என் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். என் நாடுகள் என்னண்டை வரும். என்னிடத்தில் வரும் எல்லோருக்குமே நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து
கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன். அது சரியா? இதோ அது சரியாக வேத வாக்கியங்களோடு இருக்கிறது. எவருமே அதை தவறு என்று நிரூபிக்க முடியாது. அது உண்மை. எவருமே அதை தவறு என்று நிரூபிக்க முடியாது. இதோ அது ஆவியின் வல்லமையில் இருக்கிறது. இயேசு செய்த அதே காரியங்களை அது செய்கிறது. இதோ புகைப்படத்தில் அவர் இருக்கிறார். அதே அக்கிரிசமமாய் அசைவாடி, அதே கனிகளை, அதே ஆவியை, அதே உணர்ச்சி வேகத்தை கொண்டு அதே செயலை, அதே அடையாளங்களை, அதே அற்புதங்களை செய்கிறார். அதுதான் காரியம். இந்த காலையில் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அந்த சத்தம் சாமுவேலே என்றது. அவன், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், இதோ உம்முடைய அடியேன், இதோ உம்முடைய அடியேன், நான் பின்பற்றுவேன் என்றான். தேவன் அந்த பெண்மணியை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோ சகோதரன் பிரணாம், நீங்கள் அதை மட்டுமீறிய அளவிற்கு உறுதிப்படுத்துகிறீர்கள் என்று கூறலாம். அது உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் குறிப்பிட்டு கூறுகிறேன். அது மரணத்துக்கும் ஜீவனுக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறது. ஆகையால் நான் அதை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்பதே என்னுடைய உத்தமமான ஜெபமாயிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இங்கே கட்டிடத்தின் அரைகலன்களை எடுப்பதற்கு முன்னர் நீங்கள் ஞானஸ்தான ஆராதனையை காண முடியும். இந்த இடம் எல்லா நேரங்களிலுமே திறந்துள்ளது. நான் வாசித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காணும்படியாக நான் ஏதோ ஒன்றை சரியாக வேத வாக்கியங்களிலிருந்து நேராக வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த மத்தேயு 16வது அதிகாரத்தில் என்று நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்தில், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நீங்கள் யாவரும் அதை அறிவீர்களா? பெந்தேகோஸ்தே நாளிலே தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய வல்லமையின் முழு நிறைவில் வந்திருந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்பொழுது பேதுரு நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த போது அவர் ராஜ்யத்தின் திறவுகோல்களை வைத்திருக்கவில்லை. அது சரியா? அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருந்தாரே என்று ராஜ்யத்திற்கான திறவுகோல்களை உடையவராயில்லை. அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அவர் என்ன கூறினார் என்பது இங்கே இருக்கிறது. அவர்கள் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்த போது தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். சரியாக பேதுரு என்ன கூறினார் என்பது இங்கே இருக்கிறது. இப்பொழுது நான் வேத வாக்கியங்களை வாசிக்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக கூர்ந்து கவனியுங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லையே என்ற செய்தியை இங்கே எத்தனை பேர் கேட்டிருந்தீர்கள்? எனவே நாம் ஆதி நிலைக்கு திரும்பி சென்று ஞானஸ்தானம் என்ன என்பதையும் உண்மையாகவே ஞானஸ்தானம் பண்ணப்படுதல் என்னவென்பதையும் பார்ப்போமாக. நாம் எப்படி ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும்? தெளிக்கப்பட்டா, ஊற்றப்பட்டா, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலா? நான் எந்த ஊழியக்காரருக்கும், எந்த பேராயருக்கும், எவருக்கும், எங்கும், எந்த நேரத்திலுமே எந்த ஒரு நபராவது தெளிக்கப்பட்டதாகவோ, ஊற்றப்பட்டதாகவோ, அல்லது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதாகவோ ஒரு வேத வாக்கியத்தை எனக்கு காண்பிக்கும்படி சவாலிட்டிருக்கிறேன் என்பது நினைவிருக்கட்டும். அது வெளிப்படையாய் உள்ளது. அது வேத வாக்கியங்களில் இல்லை. இல்லை, அது கத்தோலிக்க சபையால் துவங்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு போலியான கோட்பாடாய் இருக்கிறது. கடைசி சீசனின் மரணத்திற்கு பின்னர் சுமார் 600 ஆண்டுகள் கழித்து கத்தோலிக்க சபையால் தெளித்தல் உருவாக்கப்பட்டது. பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பதும் அதே நேரத்தில் தான் மாற்றி அமைக்கப்பட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க ஜனங்கள் வித்தியாசமான தேவர்களை ஆராதிக்கின்றனர். அவர்கள் தேவனின் பதவிகளின் திருத்துவத்தை ஏற்படுத்தினர். 3 தேவர்கள் அல்ல, பிதா குமாரன் பரிசுத்தாவி. அது அஞ்ஞான மார்க்கமாய் உள்ளது. ஒரு தேவன் தான் உண்டு. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேலே கேள், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், ஒரே தேவன். யூதர் எங்களிடத்தில், பிதாவா, குமாரனா அல்லது பரிசுத்தாவியா, எது உங்களுடைய தேவன் என்று கேட்டான். அவைகள் ஒன்றே. அது ஒரே தேவன் 3 ஸ்தானங்களில் கிரியை செய்து தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதாகும். முதலில் பிதாவில் தொடப்படக்கூடாதவராயிருந்தார். மலையின் மேல் தொங்கினார். அதாவது ஒரு பசுவோ அல்லது எந்த மிருகமோ அந்த மலையை தொட்டால் கொல்லப்பட வேண்டும். அதன் பின்னர் அவர் இறங்கி வந்தார். ஏனென்றால் அவர் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அவர் மனிதனுக்கு நெருக்கமானார். ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனானார். தேவன் அவருக்குள் இருந்தார். அவர் அதை செய்தபோது பின்னர் அவர், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, அதே சமயத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் ஒரு தனிப்பட்ட பிரதிப்பெயர். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் கூட இருப்பேன். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்றார். என்ன அக்கினி ஸ்தம்பம்! நான் தேவனிடத்திற்கு திரும்பி போகிறேன். அவர் சென்றார். அதன் பின்னர் அவர் அதை கூறின போது அவர் தேவனண்டை திரும்பி சென்றார். அதன் பின்னர் நாம் இக்காலையில் நம்முடைய பாடத்தில் பவுலை தமஸ்கோவிற்கு போகும் பாதையில் கண்டறிகிறோம். அவர் பவுலை வீதியில் கண்டார். அவர் அவனை அடித்து கீழே தள்ளினார். அப்பொழுது பவுல் மேல் நோக்கி பார்த்தபோது அவர் என்னவாயிருந்தார்? மீண்டும் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து ஒரு ஒளியாய் அவனுடைய கண்களை குருடாக்கினார். இயேசுவானவர் பூமியில் இருந்தபோது அவர் என்ன செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள்.
அந்த ஸ்திரீனிடத்தில் அவளுடைய பாவங்களை கூறி இந்த எல்லா காரியங்களையும் செய்தார். அவர், பிதாவானவர் எனக்கு முதலில் காண்பிக்கிறதை தவிர நான் வேறொன்றையும் செய்கிறதில்லை என்றார். அவர்கள் அவரிடத்தில் கேட்டனர், அதாவது, நீர் ஏன் அங்கு சென்று அங்குள்ள ஜனங்களை குணமாக்க கூடாது என்று கேட்டனர். அவர் திரளான கூட்டத்தினூடாக கடந்து சென்ற போது அங்கே முடமானவர்களும் சப்பானிகளும் குருடர்களும் சூம்பின உறுப்புடையவர்களும் இருந்தனர். அவர் பலங்குன்றி போன நிலையில் படுத்து கிடந்த ஒருவரை அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு கோளாறு கொண்டவனாய் ஒரு மரச்சட்டத்தின் மேல் படுத்து கிடந்த ஒரு மனிதனை குணப்படுத்தினார். அப்பொழுது, நீர் ஏன் அவர்களுடைய முழு கூட்டத்தையும் சொஸ்தமாக்க கூடாது என்று கேட்டனர். அவர், மெய்யாகவே மெய்யாகவே என்றார். பரிசுத்த யோவான் 5:19, இப்பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றார். இதோ இந்த கடைசி நாட்களில் அவர் மீண்டும் வந்திருக்கிறார். விஞ்ஞான உலகம் அவரை குற்றம் சாட்ட முடியாது. சபையானது அவரை குற்றம் சாட்ட முடியாது. இதோ அவர் சபைக்குள்ளாக திரும்ப வந்து அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே தேவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்பவர்களை விரும்புகிறார். இதோ அவர் இருக்கிறார். இதோ பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பிரசங்கிக்கையில் அவர் கூறினது, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். நாம் சாட்சிகளாய் இருக்கிறோமா? அவர் தேவனுடைய வரதகரத்தினால் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குதத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் பக்தியுள்ள ஜனங்களாயிருந்தனர். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். நாங்கள் அப்படியே போய் நல்லவர்களாக இருக்கலாமா? இல்லை இல்லை. கவனியுங்கள், பேதுரு, நீர் இப்பொழுது ராஜ்யத்திற்குரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறீர். நீர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறீர்? தேவனோ, நீ அதை பூலோகத்தில் பூட்டும் போது நான் அதை பரலோகத்தில் பூட்டுவேன் என்றார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இன்னும் ஒரு வேத வாக்கியம். 32 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் இங்கே 19ஆம் அதிகாரத்தில், பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பாப்டிஸ்டுகளே, அது உங்களுக்குள்ளே பதியட்டும். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அது ஒரு பிறப்பாய் இருக்கிறது, ஒரு அறிக்கையிடுதல் அல்ல. பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்பிற்காக அல்ல ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்பொழுது நான் உங்களை கலாத்தியர் 1:8 கொண்டு செல்லட்டும். பவுல் தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறான். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். நான் உங்களை கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்திற்கு கூட கொண்டு செல்லலாம். அங்கு இது கூறப்பட்டுள்ளது, ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாய் இருக்கட்டும். நாம் இதை குறித்து என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு ஆதாரமும் நான் உங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து கிறிஸ்தவ ஞானஸ்தானத்தின்படி ஞானஸ்தானம் பண்ணப்படாதிருந்தால் என்னுடைய சபை என்ன நினைத்தாலும் அல்லது என்னுடைய தாய் என்ன நினைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என் ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார் என்பதையே நான் அறிந்து கொள்ள விரும்புவேன். கர்த்தராகிய இயேசுவே, இப்பொழுது இவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நீர் ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உமக்காக காத்திருக்கையில் ஞானஸ்தானம் பண்ணப்படும்படி தொட்டியண்டை இருக்கிற இவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளும். நாங்கள் இந்த கூட்டத்தை இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, அந்நாளில் எல்லா மனுஷருடைய இரத்தப்படிக்கும் நீங்களாக்கி குற்றவாளியா இல்லாதிருப்பேனாக. ஏதோ ஒரு பாரம்பரியத்தினால் அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினால் அல்லது ஸ்தாபன அமைப்பினால் நிற்காமல்
உம்முடைய வார்த்தையினால் இருப்பேனாக. ஆமென்.